ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். My screen is visible, yeah? Okay, sir. Yeah. ஒரு சின்ன இன்ட்ரோ அபவுட் அவர் குரூப். அனைவருக்கும் மாலை வணக்கம். லீ குரூப் சார்பாக லேர்ன் டு எக்ஸல் அண்ட் என்ரிச், தட் இஸ் லேர்ன்லேயே ஏர்ன் இருக்கு, அதனால தான் அப்படி போட்டிருக்கோம் நாங்கள். மேடம், we have started this group on the occasion of Vijayadashami last year. We have been successfully doing these sessions to help the agents community to impart training. ஸோ எல்லாருக்கும் சிறந்த ட்ரைனிங் பயிற்சி கொடுக்கறதுக்கு வேண்டி தான் இந்த குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். This is our logo, Center of Excellence Training to Life Insurance Agents. We have formed a core operating team who are the 10 pillars, including me, successfully running this show without any monetary benefit. So welcome, madam, from our group. Anyway, madam will render a special address இருந்தாலும். ஸோ வள்ளுவர் சொல்கிற மாதிரி தோண்ட தோண்ட தண்ணி வந்துட்டே இருக்கும். படிச்சுட்டே இருந்தால் தான் நாலேஜ் அப்டேட் ஆகும். படிப்புக்கு அப்புறம் தான் மிச்சம் எந்த செல்வமும். அதனால இது எங்களோட விஷன். இது வரைக்கும் so far we have covered so many subjects. Just for you to know that we have listed down various subjects. Some of the faculties outside, in-house faculties. We have been conducting panel discussion, case studies, everything. We are doing that. So today is your session. Now I would request our COT member, Mrs. Kalyani madam, to render welcome address. Madam, Kalyani madam, you can start. Greeting to all. Sir, voice clear? Yes, go ahead. Good evening, madam. Good evening. Echo வருது. Madam, Echo is coming. இப்போ கிளியரா இருக்கா சார்? Okay, right. குட் ஈவினிங் டு ஆல். Good evening. நம்ம குரூப்புக்கு ஏற்கனவே மேடம் அறிமுகமானவங்க தான். மேடம் வந்து எல்ஐசியில் 1991 ஜாயின் பண்ணியிருக்காங்க, தூத்துக்குடி பிரான்ச்சில். அப்புறம் 1992 டு 1913 வரைக்கும் 22 இயர்ஸ் அவினாசி பிரான்ச்சில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 2013 டு 2016 திருப்பூர் பிரான்ச்சில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 2016 டு 2019 தென்காசி பிரான்ச்சு. 2022 டு 2024 வேளச்சேரி பிரான்ச்சில் என்பிஏஓவா இருந்திருக்காங்க. 2024 இப்போ வந்து ஏஓவா திருப்பூர் பிரான்ச்சில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேடத்தை பற்றி சொல்லணும்னா, என்பியில் சார் வந்து நம்ம குரூப்புக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவ்வளோ ஈஸியாக ஒருத்தவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டாங்க. மேடம் வந்து அவ்வளோ பர்ஃபெக்ட்டு, ஃப்ரெண்ட்லியாக வந்து ஏஜென்ட்ஸ் கூட மூவ் பண்ணுறாங்க. மேடம் எனக்கே ஒரு என்ஆர்ஐ இதில் வந்து நான் திருச்சி பிரான்ச்சில் இருந்தாலும் சென்னையிலேருந்து வந்து எனக்கு அந்த ஒர்க்கை பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஆஸ் அ லேடியாக ஒர்க் பண்ணிட்டு வீட்டில் எவ்வளவோ வேலை இருக்கும். சாட்டர்டே சண்டேனா பர்சனல் ஒர்க் நிறைய இருக்கும். அதையும் மீறி சார் கேட்ட உடனே நம்ம டீமுக்கு வந்து உடனே ஓகே சொல்லி நமக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்காக, அதுவும் அட்வான்ஸாக வந்து கிளாஸ் ஆரம்பிது பிஃபோரா 10 மினிட்ஸ் பிஃபோராகவே வந்துட்டாங்க. தேங்க்யூ மேடம். வெல்கம் மேடம். நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கல, உங்களோட ஸ்பீச்சை கேட்க எல்லாரும் ஆவலாக இருக்கும். வெல்கம் மேடம். Okay, thank you. Thank you, madam. Floor is yours. You can start. Yes, sir. தேங்க்யூ சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முகவர்கள் அனைவருக்கும். இது நிறைய பேர் இந்த குரூப்ல என்னை தெரிஞ்சவங்களா இருப்பீங்க. இருந்தா கூட எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு வந்து முகவர்கள் எப்பவுமே வந்து நான் ஏஜென்ட்ஸை வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸா தான் பார்ப்பேன். ஏன்னா இதுல நிறைய பேர் இப்போ எனக்கு இன்ட்ரோடியூஸ் ஆகும்போது அவினாஷி பிரான்ச் மக்கள் எல்லாருமே ஹலோ மேடம் வெல்கம் எல்லாம் சொன்னாங்க. கிட்டத்தட்ட என்னுடைய நிறைய சர்வீஸ் வந்து அவினாஷி பிரான்ச்ல தான்.
எந்த பிரான்ச்சுக்கு போனா கூட ஏஜென்ட்ஸ் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒருவேளை நான் அப்படி பழகுறேனா இல்ல ஏஜென்ட்ஸ் என்னை அப்படி பாக்குறாங்க அப்படி தெரியாது. இப்போ நான் இந்த ஒரு என்னை அறிமுகம் செய்த திரு கல்யாணி மேடத்துக்கும் இந்த ஒரு பிளாட்ஃபார்மை எனக்கு ஏற்படுத்தி தந்த ராஜகோபால் சார் இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்ல போறேன். ஏன்னா இந்த டாபிக் வந்து எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து புதுசா நான் மெடிக்கல் ரூல்ஸ் எதுவும் மாறவும் இல்ல, எல்ஐசி புதுசா எதுவும் கொண்டு வரல. ஆனாலும் கூட இந்த புதிய நிதியாண்டை தொடங்கும் போது மக்கள் எல்லாருக்கும் அண்டர் ரைட்டிங்கை பத்தி தெரியணும். ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சீனியர் ஏஜென்ட்ஸ்க்கு கூட ஒரு சின்ன இடத்துல ஒரு டவுட் வரும். ஆனா நான் வந்து ஃபீல் டு ஃப்ரீ எல்லாம் எப்ப வேணா என்னைய கால் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் எல்லாருக்கும். எப்ப வேணா ஏஜென்ட்ஸ் என்னைய கால் பண்ணி கேட்பாங்க. அதை வந்து நான் தவறாவும் நினைக்க மாட்டேன். எப்பவுமே நான் சொல்லுவேன் நீங்க எதை வேணா கேளுங்கன்னு. அந்த ஒரு சின்ன சின்ன இடத்துல ஒரு டவுட் வரும். அதை நம்ம சரி பண்ணிக்கிற மாதிரி தான் இந்த செஷனை நம்ம எடுத்திருக்கோம். முதல் ஒரு இனிஷியலா என்ன நினைக்கிறேன்னா, நானு இப்ப கடந்த வாரத்துல நம்ம இந்த பஹல்காம் டெரரிஸ்ட் அட்டாக்ல நிறைய ஒரு 26 பேர் உயிரிழந்தார்கள். அவங்க எல்லாருக்கும் நம்ம ஒரு நிமிடம் ஒரு மௌன அஞ்சலி செஞ்சுட்டு இந்த செஷனுக்குள்ள போகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கூட பணியாற்றி ஒரு எஸ்ஓ பிரான்ச் மேனேஜர், ஒரு ஏஜென்ட் நண்பர் எல்லாருமே அதுல வந்து தங்களுடைய இன்னுயிரை ஈந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்ஐசி வந்து உரிய நேரத்துல அந்த பேமெண்ட்டை நமக்கு தெரிஞ்சு முதல் நாள் வந்து ஒரு 10,45,000 ஒரு நபருக்கும், ரீசெண்டா எஸ்டர்டே வந்து ஒரு 1.7 crore ஒரு இவங்களுக்கும் இமீடியட்டா எல்ஐசி செட்டில் பண்ணிருக்காங்க. இதுதான் வந்து எல்ஐசி உடைய பலம்னு நான் நினைக்கிறேன். ஆனா அந்த இதை ஏற்படுத்தி கொடுத்தது நம்ம முகவ நண்பர்கள் இல்லையா? அப்போ ஒரு இழப்பு வரும்போதுதான் இந்த இன்சூரன்ஸை பத்தி மக்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அது வரைக்கும் நம்ம சேமிப்புன்னு சொன்னா இன்னும் கூட மக்களுக்கு வந்து சேமிப்பு தான் இன்சூரன்ஸ் அப்படின்னு அவங்க நினைக்கல. ஆனா அதை வந்து ரிட்டர்ன்ஸா பாக்குறாங்க. இருந்தாலும் கூட எல்லோருக்கும் இந்த ரூரல் வரைக்கும் வந்து இந்த இன்சூரன்ஸ் போய் சேரணுங்கிறதுக்கான முழு ஈடுபாட்டோடு ஒர்க் பண்ற முகவர் நண்பர்கள் வந்து எப்போதுமே நாங்க ரொம்ப வெல்கம் பண்றோம். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இப்போ வந்து நம்ம நேர சப்ஜெக்டுக்குள்ளேயே நான் வரேன். சார் வந்து அழகா அந்த ஒரு இது பிளெக்ஸ் அந்த ஃபீச்சர்ஸ் அது போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ப்ரப்போசல் டு பாலிசி அதை வந்து அழகா ஒரு லண்டன் பிரிட்ஜ் மாதிரி எப்படி ஒரு அதை இது படுத்திருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த அளவுக்கு அது மேல ஒரு ஈடுபாடுன்னு நான் நினைச்சுக்கிட்டேன் சார் அதுல கொடுத்திருந்ததுல கிரியேட்டிவ்ல. அதே ஒரு ப்ரப்போசல்னு உள்ள வந்தாச்சு. ஒரு ப்ரப்போசல் நீங்க கையெழுத்து போட்டுட்டீங்க அப்படின்னா அது என்பி ஸ்டேஜுக்கு வந்தாச்சு, டிபார்ட்மெண்ட் வந்தாச்சுன்னா அதை கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் அது எங்களுடைய பொறுப்பு. அந்த அளவுக்கு நான் ஒர்க் பண்ண எல்லா இடத்துலயும் நான் அப்படிதான் பண்ணியிருக்கேன். எந்த இடத்துல ஒரு தவறு வருதோ இல்ல சின்ன இதோ அது ஏஜென்ட்ஸ்க்கு நான் சொல்லி கொடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணுங்க, நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ அதே கைடன்ஸை நான் வந்து உங்க எல்லாருக்குமே சொல்ல போறேன். இப்போ நம்ம நான் மெடிக்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல வரைக்கும் நான் மெடிக்கல் மெடிக்கல் 2 தான் இருந்தது. இப்போ நான் மெடிக்கல் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ப்ரிஃபர்ட் நான் மெடிக்கல், ஸ்பெஷல் நான் மெடிக்கல், ஜெனரல் நான் மெடிக்கல் அப்படி வச்சிருக்காங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுல சின்ன சின்ன வேறுபாடுகள் தான் ஒவ்வொரு இதுக்கும். இதை வந்து இன்கம் பேஸ்டாவும் அவங்களுடைய எஜுகேஷன் பேஸ்டாவும் பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர்டு நான் மெடிக்கல் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து 10 lakhs அண்ட் அபவ் இன்கம் இருக்கணும். லாஸ்ட் இயர் மட்டும் இல்ல, லாஸ்ட் 3 இயர்ஸ் ஐடிஆர் 10 lakhs அபவ் இருக்குதா, அப்போ நீங்க அந்த கஸ்டமர் நேரா ப்ரிஃபர்ட்ல வச்சுக்கலாம். அப்போ ப்ரிஃபர்ட்ல வச்சுட்டா அவங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு நான் ஏஜ் 35 பார்னே சொல்றேனே, அப் டு ஏஜ் 35னா அவங்களுக்கு 1 crore வரைக்கும் ஒரு வீடியோ மியர்ல கொடுத்துடலாம். 50 lakhs வரைக்கும் நான் மெடிக்கல்ல கொடுத்துடலாம். முதல்ல எல்லா ஏஜென்ட்ஸுமே எப்படி ஃபில் பண்ணுவாங்கன்னா நான் மெடிக்கல் எவ்வளவு தரலாம், ஏன்னா அது ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடல. ப்ரப்போசல் கையெழுத்து வாங்குறோம், நம்ம கம்ப்ளீட் பண்றோங்கிற ஸ்டேஜ்ல இருக்கும் நான் மெடிக்கல்ல முடிக்கிறது. அப்போ நம்ம ப்ரிஃபர்ட்ல நான் என்ன சொல்லியிருக்கேன், இன்கம் பேஸ்டு. அது வந்து பிசினஸ் பீப்புளா இருக்கட்டும் லாஸ்ட் 3 years ஐடிஆர் மோர் தென் 10 lakhs லாஸ்ட் இயர்ஸ் இல்ல. இதே எம்ப்ளாய்டா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எம்ப்ளாய்டா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம எப்படி பார்க்க போறோம்னா அவங்களுடைய ஆனுவல் இன்கம் மோர் தென் 10 lakhs இருக்கணும். ஆனா அவங்களுக்கு லாஸ்ட் 3 months பே ஸ்லிப் வித் பேங்க் கிரெடிட் அது இருந்தால் போதுமானது. அப்போ எம்ப்ளாய்டும் அதுல வர வாய்ப்பு இருக்கு, பிசினஸ் பர்சனும் வர வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து நம்ம ரெகுலரா இந்தியன்ஸ் மட்டும் இல்லாம என்ஆர்ஐ, எஃப்என்ஐஓ அவங்களையும் நம்ம ப்ரிஃபர்ட்ல வைக்கலாம். ஓகேயா? அப்ப நம்ம ப்ரிஃபர்ட் குரூப்ல ஒரு என்ஆர்ஐ பிசினஸ் வருது, ஒரு எஃப்என்ஐஓ பிசினஸ் வருதுன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா ப்ரிஃபர்ட்ல வருவாங்க. ஏன்னா அவங்களோட இன்கம் மோர் தென் 10 lakhs கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஐடி பர்சனலா இருக்கும் பட்சத்துல கண்டிப்பாக இருக்கும். இதுல நான் என்ன சொல்ல வந்தேன், இதுல ப்ரிஃபர்ட்ல என்னன்னா எஜுகேஷன் பேஸ் சொன்னேன் இல்லைங்களா? இப்ப பிசினஸ் பர்சனுக்கு அவங்க டிகிரி முடிச்சிருக்கணும், கிராஜுவேஷன் இஸ் மஸ்ட். எல்லாருக்குமே ப்ரிஃபர்ட்ல கிராஜுவேஷன் அண்ட் 10 lakhs. அப்ப இதுல இல்ல, கிராஜுவேஷன் இல்ல, 10 lakhs இன்கம் இருக்கு, கிராஜுவேஷன் இல்ல, அப்ப என்ன செய்யலாம், நேரா அவங்களை தூக்கி ஸ்பெஷல்ல வச்சிடலாம்.
ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர்டுக்கு கன்சிடர் பண்றீங்க. ப்ரிஃபர்ட்ல இல்லைன்னா அவங்க கண்டிப்பா தே வில் பி பிளேஸ்ட் இன் ஸ்பெஷல் ஜெனரல் மெடிக்கல்ல கண்டிப்பாக வருவாங்க. ஸ்பெஷல் ஜெனரல் மெடிக்கல்லையும் அதே தான். ஃபர்ஸ்ட் வந்து எம்ப்ளாய்டா இருக்கலாம். எம்ப்ளாய்டுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் என்ன இருக்குன்னா அவங்க கவர்மெண்ட் குவாசி கவர்மெண்டா இருக்கணும், இல்லாட்டி ப்ரொஃபஷனல்ஸா இருக்கணும். டீச்சர்ஸா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிஎட் டிகிரி மஸ்டா இருக்கணும். டீச்சர்ஸ் ஸ்கூல் டீச்சர்ஸை வந்து நம்ம ஸ்பெஷல்ல வைக்கிறோம், பிஎட் டிகிரி இருக்கணும் அவங்களுக்கு. கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலா இருக்கலாம், இல்ல குவாசி கவர்மெண்டோடையது, யூனிட் டெரிட்டரி, அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்கும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இதே கம்பெனிஸ்னு வச்சுக்கோங்களேன். கம்பெனிஸ்னா அதுல நம்ம ஒரே ஒரு இது பார்க்கணும், என்னன்னா அவங்க வந்து லிஸ்டட் கம்பெனிஸ்ல வரணும், ஸ்டாக் லிஸ்டிங் கம்பெனில வரணும். அதுக்கு ஒரு சின்ன இது இருக்குன்னா அந்த கம்பெனி ஸ்டாண்டிங் 3 இயர்ஸ் ஸ்டாண்டிங்கா இருக்கணும். அந்த கம்பெனி லீவ் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணணும், பிஎஃப் டிடக்ஷன், டாக்ஸ் டிடக்ஷன்லாம் அந்த கம்பெனில இருக்கணும். இந்த மாதிரி கம்பெனில ஒர்க் பண்றவங்க தே வில் பி பிளேஸ்ட் இன் ஸ்பெஷல் அண்ட் ஜென்ரல், இதுலயும் ப்ரிஃபர்ட்லயும் இன்கம் பேஸ்ல அவங்க வரலாம். அடுத்தது ஒரு கேட்டகரி இருக்கு, அது வந்து நம்ம ரெகுலர் ஜெனரல். சரிங்களா? இந்த 3 கேட்டகரியில நீங்க வந்து மெடிக்கல் இல்லாத எவ்வளவு தரலாம். இப்ப நம்ம ரீசெண்டா என்ன வச்சிட்டோம், மெடிக்கல் இல்லாம தரலாம், வீடியோ மெடிக்கல்ல ஒரு லிமிட் தரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம அப் டு ஏஜ் 35, நான் சொன்ன ஃபர்ஸ்ட் கேட்டகரி ப்ரிஃபர்ட்னா அப் டு 50 lakhs நீங்க அப்படியே தரலாம், அப் டு 1 crore வீடியோ மெடிக்கல்ல தரலாம். இந்த பேஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். எல்லாருக்கும் இந்த ஏஜ் பார்ல இது வருமா அது வருமா, இந்த மெடிக்கல் வேணுமா அப்படி எல்லாம் இருக்கும். அது அபவ் 50னா அது யாரா வேணா இருக்கட்டுமே, கம்பல்சரி மெடிக்கல். அது எல்லாருக்கும் அந்த ஒரு இடத்துல டவுட் வந்துடும், மேடம் அவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருக்காங்க, அவங்களுக்கு மெடிக்கல் இல்லாம நம்ம தரலாமா. நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அபவ் 50க்கு கம்பல்சரி மெடிக்கல். அந்த மெடிக்கல்ல நம்ம வெறும் எஃப்எம்ஆர்ல எவ்வளவு தரலாம் அப்படிதான் பார்க்க முடியும். ஓகேயா? அப்போ இந்த ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங், நான் மெடிக்கல் ஜென்ரல். ரெகுலருக்கு வந்து அப் டு 12 lakhs. இப்போ வந்து அது பெரிய பூன் தான். ஒரு ஆர்டினரி ஏஜ் பர்சன் லெஸ் தென் ஏஜ் 35 அவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா நீங்க 12 lakhs. அதுல நம்ம 12 lakhs நான் சொல்றது நம்ம பிளான் 1 கிரேட் 1 கிரேட் 2ன்னு வச்சிருக்கோம். உமங் லாப் இப்போ ஒரு உற்சவ் எல்லாமே வந்து கிரேட் 1 பிளான்ல இருக்கும். நம்மளுடைய எவர்கிரீன் பிளான் ஜீவன் ஆனந்த் என்டோமெண்ட் அதெல்லாம் வந்து பிளான் 2ல இருக்கும். அப்போ இது வந்து 12 lakhs, எவர்கிரீன் பிளான்லாம் 8 lakhs அப்படி. என்ன வரும், ஒரே ஒரு நிமிஷம். 12,8 இல்லையா? 8 lakhs கரெக்டா, 8 lakhs இருக்கு. அப்போ இந்த லிமிட்ல நம்ம அவங்கள வச்சு நம்ம ஜென்ரல்ல இந்த பிசினஸ் பண்றோம். இது ஓகே. இதுல வந்து மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க அடுத்து. இது ரெகுலர். மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து முதல்ல எடுத்த உடனே 30 lakhs வச்சிருந்தோம். இப்போ வந்து அப் டு 25 lakhs ரெகுலர் பிளான்ஸ், அதாவது லாபோ உமங்கோ அப் டு 25 lakhs அப்படியே தரோம். அதுல வந்து மேட்சிங் இன்சூரன்ஸ் எல்லாம் பாக்குறதுல மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப் டு 50 lakhs மேட்சிங் இன்சூரன்ஸ் தேவையில்லை, அது நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதே இது நம்ம அவங்களுக்கு வீடியோ மெடிக்கலோட 30 lakhs தரலாம். சரிங்களா? இது ஒண்ணுதான் மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இதுல மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லும் போது ஒரே ஒரு விஷயம், என்ஆர்ஐக்கு மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வித்தவுட் மெடிக்கல் கிடையவே கிடையாது. இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம இந்த நான் மெடிக்கல் லிமிட் இருக்கு. 25 lakhs லாபோ உமங்கோ தரோம். அது என்ன 914ல ஜீவன் ஆனந்த்னா நம்ம 20 lakhs தரோம். வீடியோ மெடிக்கல்ல கம்பைன்டு வீடியோ மெடிக்கல் இப்போ வந்து 25 lakhs நான் ஜீவன் ஆனந்த் தரணும் அவங்களுக்கு மேஜர் ஸ்டூடெண்ட்டுக்கு வித்தவுட் மெடிக்கல்னா, அப்போ ஒரு வீடியோ மெடிக்கல்ல அவங்களுக்கு நீங்க தரலாம். அப்போ கூட 30 பாயிண்ட் தாண்டும். நீங்க கொஞ்சம் சம்ம ஷூட் 24 lakhs வச்சீங்கன்னா 30 lakhsல அவங்களுக்கு வீடியோ மெடிக்கல்ல கொடுக்கலாம். இதே மேஜர் ஸ்டூடெண்ட் அப்ராட் ஸ்டடீஸ்க்கு போறாங்க, அவங்களுக்கு நம்ம பண்றோம்னா கம்பல்சரி மெடிக்கல் சார்ட் 2 தான் பார்க்கணும். ஏன்னா அவங்க வந்து இன்னும் அந்த ப்ரொஃபஷனுக்குள்ளேயே போயிருக்க மாட்டாங்க. அப்போ நான் மெடிக்கல்ல என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ் வர மாட்டாங்க. இது மட்டும் தான் நம்ம மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ்ல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அடுத்து சில்ட்ரன் பிளானுக்கு வரும்போது, சில்ட்ரனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். ஏன்னா அந்த ஃபோரம் வந்து எல்லா ஏஜென்ட்ஸும் கையில எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லா ஃபேமிலியிலுமே போய் நம்ம வந்து பேரண்ட்ஸ்க்குன்னு கேட்க போறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இன்சூரன்ஸ், எங்களுக்கு எதுக்கு, எங்களுக்கு ஏஜ் ஆச்சு அதாச்சு இதாச்சுமாங்க. அதே இது அந்த குழந்தைங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னா பேரண்ட்ஸ் வந்து முழுசா, அதுலயும் ஒரு கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்கிற வீட்டுல போய் நீங்க சில்ட்ரனுக்கு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நோவே சொல்ல மாட்டாங்க. அதனால சில்ட்ரனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. அதோட பிரான்ச் கம்ப்ளீஷனுக்கே உங்களுக்கு அப் டு 30 lakhs நான் மெடிக்கல்ல குழந்தைங்களுக்கு கொண்டு வந்துடலாம். ஏஜ் அப் டு 9, அப் டு 40 lakhsக்கு மெடிக்கலே தேவையில்லை, இது ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனா 40 lakhsன்னு வரும்போது நம்ம பேப்பர் டிவிஷனல் ஆஃபீஸ் அனுப்பணும். அதுக்கு மேல அப் டு 75 lakhsக்கு ஏஜ் அப் டு 9 வரைக்கும் வெறும் ஜுவனைல் எஃப்எம்ஆர் தான். இந்த ஜுவனைல் எஃப்எம்ஆர்னு வரும்போது நான் லேட்டஸ்ட் அப்டேட் ஒண்ணு சொல்றேன். இப்போ நம்ம என்ஆர்ஐ எஃப்என்ஐஓக்கெல்லாம் முதல்ல வந்து மைனர் லைஃப்க்கு வந்து வித்தவுட் மெடிக்கல் பண்ணவே முடியாது. இப்போ வந்து எஃப்என்ஐஓ வந்து அட்மிட்டட், அவங்களுக்கு வந்து நம்ம மெடிக்கலோட ஒரு ஜுவனைல் எஃப்எம்ஆரோட மைனர் சில்ட்ரனுக்கு நம்ம கொடுக்கலாம். ஆனா பேரண்ட்ஸ் வந்து ரெசிடென்ட் இந்தியனா இருக்கணும், இல்ல எஃப்என்ஐஓ இருக்கணும். இந்த இடத்துல வீடியோ மெடிக்கல் வந்து இவ்வளவு நாள் குழந்தைங்களுக்கு அலௌடா இல்ல, இப்போ அலோவ் பண்ணியிருக்காங்க லேட்டஸ்டா வீடியோ மெடிக்கல் ஃபார் மைனர் சில்ட்ரன். அது வந்து அப் டு 2 crore
2 crore தாண்டினா மட்டும்தான் நம்ம பிசிக்கல் என்இஆர் கேக்குறாங்க. அப்ப நம்ம வந்து ஈஸியா ஒரு என்ஆர்ஐ, எஃப்என்ஐஓ சில்ட்ரன் இருக்காங்க, சில்ட்ரன் அங்க படிக்கிறாங்க, அங்கேயே பிறந்திருக்காங்க, அங்க படிக்கிறாங்க. ஆனா கிராண்ட் பேரண்ட்ஸ் இங்க இருந்து அவங்களுக்கு ஒரு பாலிசி போடணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அழகா நம்ம வீடியோ மெடிக்கல்ல அந்த குழந்தைக்கு அந்த பாலிசியை நம்ம தரலாம். ஓகேயா? இப்போ மைனர்ல நம்ம தெரிய வேண்டியது தான். நமக்கு அந்த பேசிக் ரூல் தெரியும் இல்லையா? அப் டு 25 lakhsக்கு நமக்கு வந்து மேட்சிங் இன்சூரன்ஸ் தேவையே இல்லை. ஒரு பிடபிள்யூபி கொடுக்குறோம் அப்படின்னா அப் டு 50 lakhsக்கு மேட்சிங் இன்சூரன்ஸ் தேவையில்லை. இந்த பேசிக் ரூல் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பிடபிள்யூபி ரைடருங்கப்போ நான் ஒரே ஒரு இது சொல்ல விரும்புறேன். பிடபிள்யூபி ரைடர்ல வந்து ஃபாதர் ப்ரப்போசரா இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. அவங்க வந்து ப்ரிஃபர்டாவோ ஸ்பெஷலாவோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம மெடிக்கல் கேட்க மாட்டோம். அந்த லிமிட் வரைக்கும், அவங்களுடைய அட்மிட்டட் லிமிட் வரைக்கும் மெடிக்கல் இல்லாம தரப்போறோம். இல்ல ஒரு ஆர்டினரி பேரண்ட் ஜெனரல் மெடிக்கல்ல வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆர்டினரி எஃப்எம்ஆர்ல நம்ம வந்து பிடபிள்யூபி ரைடர் தந்துடலாம். ஆனா ஃபீமேல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஏன்னா முதல்ல நமக்கு அதாவது இனிஷியலா என்ன இருந்ததுன்னா ஒரு கிராஜுவேட் மதரா இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு பிடபிள்யூபி ரைடர் கொடுத்தோம். இப்ப நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் வந்ததுக்கு பிறகு யாருக்கெல்லாம் டேர்ம் அஷூரன்ஸ் எலிஜிபிளோ அவங்களுக்கு தான் பிடபிள்யூபி ரைடர் எலிஜிபிள்னு வந்த பிறகு ஃபீமேல் லைஃப் கேட்டகரி 1 and 2 மட்டும் தான் எலிஜிபிள் ஃபார் பிடபிள்யூபி ரைடர். இதை நம்ம மனசுல வச்சுக்கணும். ஏன்னா சில இடங்கள்ல தெரியாத கொடுத்துட்றாங்க. அது எப்பவும் ஆடிட் இன்ஸ்பெக்ஷன்ல வந்தா நம்ம அந்த பிடபிள்யூபி ரைடரை கட் பண்ணும்படி ஆயிரும். அதனால முதலே இப்ப பிடபிள்யூபி ரைடர் கேக்குறாங்க. அப்போ மதர் வந்து ஒரு கேட்டகரி 1, 2 லேடி இல்ல, ஆனா அவங்களுக்கு ரைடர் வேணும்னா நீங்க பெட்டர் அங்க ஃபாதரை ப்ரப்போசரா பண்ணிடலாம். ஓகேயா? இந்த ஒரு இடம் தான் நம்ம பிடபிள்யூபி ரைடர்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அப்புறம் நான் இந்த ரைடர் சொல்லும் போதே இன்னொன்னு சொல்லிடுறேன். பிடபிள்யூபி ரைடர் இனிஷியலா நம்ம கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ப்ரொபோசல் எடுக்கும் போதே ரைடர் எடுக்கல, ஏன்னா அந்த டைம் மெடிக்கல் எடுக்க முடியல, பேரண்ட் அவைலபிளா இல்ல, அப்ராட் போயிருக்காங்க, இல்ல வெளியில இருக்காங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் ஆனிவர்சரியில அந்த ரைடரை நம்ம சேர்த்துக்கலாம். பிடபிள்யூபி ரைடர் நெக்ஸ்ட் பாலிசி ஆனிவர்சரியில இதே மாதிரி ஒரு 300 ப்ரப்போசல் கொடுத்து ஃபாதருக்கு மெடிக்கல் வேணும்னா மெடிக்கல் எடுத்து ஒரு அண்டர்ரைட்டிங் டெசிஷன் வாங்கி பிஎஸ் டிபார்ட்மெண்ட்ல கொடுத்து ஒரு ஆர்எஃப்எம் போட்டு அதுக்கு பிறகு நீங்க நெக்ஸ்ட் இயர் பிரீமியம் ஆனிவர்சரி பிரீமியம் இந்த ஆர்எஃப்எம் போட்டு ரைடர் இன்க்ளூட் பண்ண பிறகு கட்டணும். அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஆனிவர்சரி வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதனால பிடபிள்யூபி ரைடர் மிஸ் பண்ணிட்டா நமக்கு ஆட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா டேர்ம் ரைடருங்கிற இப்ப சொல்லிடுறேன். டேர்ம் ரைடருங்கிறது அட் த இன்செப்ஷன் மட்டும் தான். பாலிசி எடுக்கும் போது நீங்க டேர்ம் ரைடர் எடுத்தாதான். அதுக்கு பிறகு நம்ம அந்த ரைடரை எப்பவுமே சேர்க்க முடியாது. கிரிட்டிக்கல்னஸ் ரைடரும் அதே தான், பாலிசி எடுக்கும் போதே தான் கொடுக்க முடியும். இப்போ டேர்ம் ரைடர் எடுக்கல, நீங்க ஒரு கஸ்டமர் வந்து உங்ககிட்ட நீங்க எனக்கு டேர்ம் ரைடரோட பாலிசி தரல அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க அவங்களுக்கு அழகா இன்னொரு டேர்ம் பாலிசி அதே சமச்சோடு கொடுத்துருங்க. அது இன்னொரு சான்ஸ் நமக்கு நெக்ஸ்ட் இயர்ல இன்னொரு டேர்ம் பாலிசி அவங்களுக்கு கொடுத்துருங்க. ஓகேயா? இது நம்ம ஜென்ரலா ஒரு ரூல்ஸ் தெரிஞ்சு நம்ம ப்ரப்போசல் உள்ள தரோம். ப்ரப்போசல் தரும்போது நம்ம என்ன செய்யறோம்னா இப்போ வந்து ஆனந்தா வந்தப்பறம் ரொம்ப சிம்பிளா ஆயிடுச்சு ப்ரப்போசல்ங்கிறது. இல்ல நம்ம இந்த குரூப்ல இருக்கவங்க எவ்வளவு பேர் ஆனந்தால ஒர்க் பண்றோம்னு தெரியல. இருந்தாலும் நம்ம காலத்தின் கட்டாயம் மாதிரி ஆனந்தா நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது. இங்க ப்ரப்போசல் எழுதுறோம், அங்க சிஸ்டம்ல ஃபீட் பண்றோம், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். நீங்க ஒரு மெடிக்கல் பாலிசியா கூட இப்ப நீங்க ஆனந்தால கொடுக்கலாம். முதல்ல இனிஷியலா நிறைய இது இருந்தது, ஹடில்ஸ் இருந்தது. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே ரிஃபைன் ஆயிட்டு வருது. இன்னும் வர்ற வருஷத்துல இன்னுமே அதை நல்லா கொண்டு வந்துருவாங்க. அப்போ ப்ரப்போசல் எழுதணுங்கிறது வந்து ஆனா இன்னுமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரூரல்ல சவுத்துல பழகுன, அதாவது கொஞ்சம் ஏஜ்டு, இந்த லிமிட் ஏஜ்டுன்னு கூட நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஏஜென்ட்ஸ்க்கெல்லாம் இப்ப யார் வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய சில்ட்ரன் வந்துட்டாங்க சப்போர்ட்டுக்கு. திருப்பூர்லயே நான் வந்து நிறைய திருப்பூர் அவினாட்சி எல்லாம் பாக்குறேன். அவங்களுடைய குழந்தைங்க வந்து அதை கையில எடுத்துக்கிறாங்க. ஆனந்தா அவங்களுடைய குழந்தைங்க சூப்பரா, எப்படி ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலை நம்மளை விட நம்ம குழந்தைங்க நல்லா சூப்பரா ஹேண்டில் பண்றாங்களோ அதே மாதிரி ஆனந்தாவா அந்த குழந்தைங்க சூப்பரா ஹேண்டில் பண்றாங்க. எங்க திருப்பூர்ல ஒரு ஏஜென்ட்டுடைய டாக்டர், அவங்க வந்து ஒரு எம்பிஏ பண்ணிட்டு இருக்காங்க. அவருடைய ஆனந்தா ஃபுல்லா அந்த பொண்ணு சூப்பரா பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப தேவையான மட்டும்தான் ஆபீஸ்க்கு வருவாங்க, மற்றபடி எல்லாமே ஆனந்தா. அதனால நம்ம ஆனந்தாவையும் கத்துக்கணும். அப்போ ப்ரப்போசல் ஃபில்அப் பண்றதுங்கிற பட்சத்துல நம்ம வந்து எல்லா கொஸ்டின்ஸையும் விடுபடாம ஃபில்அப் பண்ணணுங்கிறது தான் மெயின். ஏன்னா இப்ப நம்ம ஒரு டிஓக்கு அனுப்புறப்ப ஒரு ஹை சம்மர் பேப்பர் சப்மிட் பண்றோம் அப்படின்னா அதுல எல்லா கொஸ்டின்ஸையும் நம்ம கரெக்டா ஆன்சர் பண்ணணும். அதுல ஏபி ரைடர் வேணுமா, ஏடிடிபி ரைடர் வேணுமா அப்படிங்கறத தெளிவா ஃபில் பண்ணணும். அதே மாதிரி அதுல அட்ரஸ் நான் எதுக்காக ஆனந்தா மீன் பண்ணேன்னா, இப்போ வந்து நம்ம ப்ரப்போசல் எழுதும் போது நம்ம வந்து கம்யூனிகேஷன் அட்ரஸ் ஒன்று தருவோம், பெர்மனன்ட் அட்ரஸ் ஒன்று தருவோம். அப்ப நம்ம கிட்ட ப்ரூஃப் ஏதாவது ஒரு இதுக்கு தான் இருக்கும். ஆனா நம்ம பேப்பர்னு சப்மிட் பண்ணும்போது கம்யூனிகேஷன் அட்ரஸ்க்கு கம்பல்சரியா ஒரு ப்ரூஃப் வேணும். இதே ஆனந்தா போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆதார்ல இருந்து அப்படியே அட்ரஸ் அதை எடுத்துப்போம், கம்யூனிகேஷன் அட்ரஸ் நம்ம கீன் பண்ணலாம். அதுக்கு நம்ம எங்கேயும் ப்ரூஃப் சப்மிட் பண்ண போறது இல்ல. ஓகேயா? அப்போ அதனால நம்ம வந்து கரெக்டா இதை நம்ம கணக்குல வச்சுக்கணும். அட்ரஸ் பார்ட்ல கரெக்டா இருக்கணும்.
இப்ப வந்து பேனுங்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட். எல்லாரும் ஆல்மோஸ்ட் தரோம் இப்போ ப்ரப்போசலோட. அதோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ங்கிறது ரொம்ப மஸ்ட் ஆயிடுச்சு, பேங்க் டீடைல்ஸ்ங்கிறது. இது ஏன் இப்ப நம்ம திடீர்னு, ஏன்னா இது ஒரு 3-4 இயர்ஸ் பேக் வந்து நம்ம வந்து இந்த பேங்க் டீடைல்ஸ் எல்லார்கிட்டயும் கேட்டுட்டு இருந்தோம். அப்போ கொஞ்சம் ஹர்டில்ஸா ஃபீல் பண்ணாங்க, நம்ம ஃபீல்டு ஃபோர்ஸ் தான் ஃபீல் பண்ணாங்க. ஆனா இப்ப வந்து ரொம்ப கம்பல்சரின்னு வந்ததுனால ரொம்ப ஸ்மூத்தா போகுது. ஏஜென்ட்ஸ் வந்து அதை தவறாவே நினைக்கல. ஏன் இது வந்ததுன்னா, நம்மளோட இன்னுமே கூட நம்மளுடைய நிறைய கிளைண்ட் பேமெண்ட்ஸ் டியூவா கஸ்டமரை போய் சேரவே இல்லை. ஏன்னா கான்டாக்ட் நம்பர் இல்லாம நம்ம கிட்ட அவங்களுடைய கான்டாக்ட் பண்ண முடியல. டியூ டேட்ல ஏஜென்ட்ஸும் ஆர்ஃபன் பாலிசிஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஆர்ஃபன் பாலிசிஸ் எங்க இருந்து வந்தது? ஆர்ஃபன் பாலிசிஸ்ங்கிறதுக்கு ஒரு இதே இல்லை இல்லைங்களா? ஏஜென்ட்ஸ் வந்து ஒன்னு டெர்மினேட் ஆகி போயிருப்பாங்க, இல்ல இவங்க வேற ஊருக்கு ஷிஃப்ட் ஆயிருப்பாங்க. இவங்களுக்கு கம்யூனிகேட் பண்றதுக்கோ சர்வீஸ் பண்றதுக்கோ ஏஜென்ட்ஸ் இருந்திருக்க மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரி பாலிசிஸ் எப்படி சர்வீஸ் பண்றது? அதற்காக இதெல்லாம் யோசிச்சு எல்ஐசி வந்து ஒரு நல்ல முடிவு எடுத்தாங்க. இப்ப பேங்க் டீடைல்ஸை நம்ம பதிவு பண்ணணுங்கிறது. ஆனா இதே பேங்க் டீடைல்ஸ் தான் அவங்க மெச்சூரிட்டி வாங்கும் போது வரைக்கும் இருக்குமாங்கிறது நமக்கு தெரியாது. இருந்தாலும் கூட நம்ம கிட்ட ஒரு பேங்க் டீடைல்ஸ் இருக்கும். இப்போ ஆஃப்லைட் இப்ப எப்படி பேங்க் டீடைல்ஸ் நாங்க பாக்குறோம்னா, இவ்வளவு நாள் வந்து நம்ம அக்கௌண்ட்டும் நேம் நேம் மிஸ்மேட்ச் அப்படியெல்லாம் வரவே வராது. ஆக்சுவலா ஸ்பெல்லிங் கரெக்ஷன்ஸ் இருந்தா கூட அதை வந்து பெருசா பாராட்டல. ஆனா இப்போ எப்போ நம்ம பேங்க் இதோட மெர்ஜ் ஆனமோ, இப்போ ஸ்பெல்லிங்ல இருந்து எல்லாமே ரொம்ப பக்காவா அது மேட்ச் ஆகி தான் வருது. அப்போ நம்ம ஒரே ஒரு இடத்துல இந்த இந்த இடத்துல ஒரு இது நம்ம ஏஜென்ட்ஸ் எல்லாரும் கவனத்துல வச்சுக்கணும். இப்போ ஒரு ப்ரூஃப் தராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய ஆதார், பேனு, பேங்க் பாஸ்புக்கோ இல்ல செக் லீஃபோ தராங்களா, எல்லாத்துலயும் அவங்களுடைய ஸ்பெல்லிங் ரொம்ப கரெக்டா இருக்கணும். அதை நீங்க இப்பவுமே என்ஷூர் பண்ணிருங்க. அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த். இப்ப டேட் ஆஃப் பர்த் ஆஃப்லைட் எல்லாரும் ஸ்கூல் சர்டிபிகேட்லாம் விட்டுட்டாங்க, ஆதாருக்கு மேட்ச் பண்றாங்க. ஸ்கூல் சர்டிபிகேட் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப். இப்ப ஆதாரையும் பேனையும் லிங்க் பண்ணிட்டு இப்ப டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷனுக்கு இப்ப அடிக்கடி நிறைய மக்கள் வந்து இப்போ கரெக்ஷன்ஸ்க்கு வராங்க. அப்போ நம்ம கொடுக்கும் போதே வந்து இந்த இதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். உங்க கிளையன்ட்ஸ்க்கு நீங்க பாலிசி கொடுக்கும்போது அப்போ கூட என்ன வந்துருதுன்னா, ப்ரையர் பாலிசி ஒரு ஏஜ் டேட் ஆஃப் பர்த்ல இருக்கும், இப்ப கொடுக்கறது வேற ஒரு டேட் ஆஃப் பர்த்ல இருக்கும். அது உங்களுக்கு தெரியும் பட்சத்துல நீங்க எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி அவங்களுக்கு நம்ம இந்த ஹெல்ப் பண்ணி தரலாம். ஏன் இதை சொல்ல வரேன்னா, இப்போ வந்து இவ்வளவு நாள் நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு ப்ரீவியஸ் பாலிசி இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியாது. அந்த கஸ்டமரோ கிளையண்டோ ப்ரொபோசரோ உங்களுக்கு சொல்ற வரைக்கும் உங்களுக்கும் தெரியாது. ஏன்னா நீங்க தான் ஃபர்ஸ்ட் அண்டர் ரைட்டர். அப்போ நாங்க பேப்பர் பார்க்கும்போது எங்களுக்கும் தெரியாது. அப்ப நம்ம வந்து ப்ரீவியஸ் பாலிசி எதுவுமே மென்ஷன் பண்ணிருக்க மாட்டோம். இது ஒரு ஹையர் ஆபீஸ்க்கு போற பாலிசி பேப்பரா இருக்கும் பட்சத்துல அவங்க வந்து இந்த பாலிசி ஏன் எங்களுக்கு மென்ஷன் பண்ணல, இது ஏன் நீங்க இன்னும் ரிவைவ் பண்ணல, ஒரு லேப்ஸ்ல ஒரு பாலிசி இருக்கு, இதெல்லாம் கேள்வி வரும். இப்ப நம்மளுடைய எல்ஐசி இதுல வந்து எப்படி வச்சிருக்காங்கன்னா, டேட் ஆஃப் பர்த் வச்சுதான் எல்லாத்தையும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கோம். இப்போ ஒரு பாலிசி ஹோல்டருக்கு ஒரு பாலிசி இருக்குன்னா நம்ம வந்து அவங்களுடைய ஃபர்தர் பாலிசிஸை ஈஸியா இப்ப நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, ஒரே டேட் ஆஃப் பர்த் எல்லா பாலிசியும் இருக்கும் பட்சத்துல அது எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துடும். அது இல்லாத பட்சத்துல நம்ம தேடுவோம், அவருக்கு இன்னொரு பாலிசி இருக்குன்னா அது அந்த கன்சர்ன் பிரான்ச், இந்த பிரான்ச்ல தான் நான் போட்டேன், எனக்கு இருக்கு, நீங்க ஏதோ ஒரு டேட் ஆஃப் பர்த் சொன்னீங்கன்னா தான் கண்டுபிடிக்குமே தவிர இப்ப வந்து நம்ம வேற எங்க இருந்தாலும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. முதல்ல எல்லாம் வந்து ஒரு ஆப் மாதிரி வச்சிருந்தாங்க, அதுல வந்து நம்ம இவ்வளவு நாள் இருந்த டேட்டா வச்சு நமக்கு ஏதாவது ஒரு இதுல எடுத்து கொடுக்க முடியும். இப்ப எல்லா டேட்டாவும் மெர்ஜருக்கு போனதுக்கு அப்புறம் நம்மளால கஸ்டமர் சொல்லாம ஒரே டேட் ஆஃப் பர்த்ல கம்ப்ளீட் பண்ணாம அவருடைய எல்லா பாலிசிஸையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நம்ம வந்து அந்த டேட் ஆஃப் பர்த்ங்கிற இடத்துல நம்ம கரெக்டா இருக்கணும். அவங்களோட எல்லா ப்ரூஃப்லயும் ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்களா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இப்ப பொதுவா வந்து இதுக்கு நம்ம இந்த நான் மெடிக்கல் ஜெனரல் இதுல எல்லாம் சொல்லிட்டோம்ல, இன்கம் ப்ரூஃப்னு சில இடங்கள் வந்து அப் டு 25 lakhs இந்த எல்ஐசியே சொல்லியிருக்காங்க. அப் டு 25 lakhsக்கு எந்த இன்கம் ப்ரூஃபும் தேவையில்லை, நீங்க ப்ரொபோசல்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறதையே நாங்க எடுத்துப்போம் அப்படின்னு. ஆனா நம்ம ஏன் இன்கம் ப்ரூஃப் ரொம்ப இன்சிஸ்ட் பண்றோம்? ஏஎம்எல்காக. ஏஎம்எல் பொறுத்த வரைக்கும் 50,000க்கு மேல அவங்களுடைய ஆனுவல் பிரீமியம் போச்சுன்னா கம்பல்சரியா பேன் சப்மிட் பண்ணணும், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 1 lakhக்கு மேல பிரீமியம் போகும்போது கம்பல்சரியா நம்ம இன்கம் ப்ரூஃப் தரணும். அதுக்குதான் நம்ம வந்து ப்ரிஃபர்டுக்கு வந்து மோர் தேன் 10 lakhs போகும்போது எம்ப்ளாய்டு பர்சனுக்கு வெறும் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வித் 3 months சேலரி கிரெடிட் போதும்னு சொல்றோம். பிசினஸ் பர்சன்ஸ்க்கு 3 years ஐடிஆர் வித் கம்யூட்டேஷன் ஆஃப் இன்கம். எங்கெல்லாம் ஐடிஆர் கேட்கிறோமோ வித் கம்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் வாங்கணும். அதுவும் அந்த கம்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் அந்த ஐடிஆர்ல வந்து ஆல்ரெடி அது சர்டிஃபிகேட் காப்பியா இருந்தா கூட ப்ரொபோசருடைய செல்ஃப் அட்டஸ்டட் இன்கம் ப்ரூஃப் இது வந்து சிஓ வந்து கண்டிப்பா கேக்குறாங்க. இப்ப ரீசெண்டா ஒரு 5 crore பாலிசி அனுப்பணும், டெசிஷன் லாஸ்ட் டேட்ல அது அது இந்த ஒரு சிக்னேச்சருக்காக அது வந்து டெசிஷன் வராம போயிருச்சு. அப்போ நம்ம அது ஹை சமர்ஷூட் கேசஸ் நீங்க டிஓ அனுப்பும்போது இதை கம்பல்சரியா பார்க்கணும். ஏன்னா ஒரு பெரிய கிளைண்ட் வந்து நம்ம அவங்களா தர்றதில்ல, நம்ம போய் ஆடிட்டர்ஸை கேட்டு, ஏன்னா ஏஜென்ட்ஸ் வந்து ஒரு ஒரு சின்ன விஷயங்களுக்கும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நமக்கே தெரியுது.
ஒரு இன்கம் ஸ்டேட்மெண்ட் அவங்கள்ட்ட வாங்குறதே கஷ்டம். அவர்கிட்ட சைன் வாங்குறது நாங்க ஏஜென்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம். இதெல்லாம் ஒரே ப்ரப்போசல்ல ஒரே ஒரு கையெழுத்து இருந்தது. இப்போ வந்து 5-6 இடத்துல கையெழுத்து கேட்கிறோம். அதுலயும் ஆதார் செல்ஃப் அட்டஸ்டட், பேன் செல்ஃப் அட்டஸ்டட், இன்கம் ப்ரூஃப் செல்ஃப் அட்டஸ்டட். ஏன்னா இது எல்லாமே கிளையண்ட்டுக்கு தெரிஞ்சு வாங்கணுங்கிறது தான். இதெல்லாம் ஏன் இப்படி நிறைய ரூல்ஸ் அதிகமா ஆயிட்டே இருக்குன்னு நம்ம ஃபீல் பண்ணும்போது ஏதோ ஒரு இடத்துல தவறு நடக்குது. அதுக்கு நம்ம வந்து ஒரு பாதுகாப்பான நடவடிக்கை தான் இதெல்லாம். அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அந்த ப்ரூஃப் நமக்கு தராங்க. எல்ஐசிக்கு நான் ஆதாரம் நான் தெரிஞ்சு என்னுடைய ஆதாரம் தரேன் அப்படின்னு சொல்லி அந்த டிக்ளரேஷனோட நம்ம அந்த இன்கம் ப்ரூஃபோ மற்ற ப்ரூஃபோ எல்லாமே வாங்குறோம். அப்போ ப்ரொபோசல்ஸ் வித் ஆல் அனெக்ஷஸ் கேட்குற இன்கம் ப்ரூஃபா, ஆதார், பேன், ஒரு இன்கம் ப்ரூஃப், ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட் வித் லேட்டஸ்ட் போட்டோகிராஃப். லேட்டஸ்ட் போட்டோகிராஃப் ரொம்ப மஸ்ட். ஏன்னா நம்ம வந்து நீங்க தான் ஃபர்ஸ்ட் அண்டர் ரைட்டர். அப்போ அவங்க எப்படி இருக்காங்க, அவங்களுடைய ஹைட் வெயிட் எல்லாம் ஓரளவுக்கு எங்களால கணிக்க முடியும் அந்த போட்டோல. என்ன ஏன்னா இல்லாத பட்சத்துல நீங்க தான் பார்த்திருப்பீங்க. அது ஒண்ணு, அது நம்ம கரெக்டா அதை ஃபில் பண்ணிடணும். அதே மாதிரி ஏசிஆர்ல ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான். ஆனா அதை கொஞ்சம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எஸ் ஆர் நோ போடலாம். ஏன்னா 3 எஸ் 2 நோ அப்படி நம்ம ஏஜென்ட்ஸ் ஃபில்அப் பண்றோம். அது இல்லாம அந்த கொஸ்டின்ஸை புரிஞ்சு அதை ஃபில்அப் பண்ணி இந்த பேப்பர்ஸை சப்மிட் பண்ணும்போது பேப்பர் ஒன்ஸ் சப்மிட்டட் வில் பி டிசைடட் அப்படி மாதிரி நம்ம ஈஸியா கொண்டு வந்துடலாம். இதுல நம்ம பேசிக்கா இது செய்யறோம். அதாவது நான் மெடிக்கல்ல வரோம். மெடிக்கல்ல வரும்போது நம்ம வந்து மெடிக்கல் வேண்டாமே அப்படின்னு யோசிக்கவே கூடாது எப்போதுமே. மெடிக்கல்னு வந்தா எஸ். ஏன்னா ஒரு ஹை சம்மர் வரும்போது அவரே ஹை சம்மர் தரும்போது நம்ம வந்து மெடிக்கலுக்காக அதை கட் ஷார்ட் பண்ணக்கூடாது. எங்க கட் ஷார்ட் பண்ணலாம்னா ரொம்ப ஏஜ்டு பர்சன்ஸ், அவங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது சுகர் பிரஷர் இருக்கு, அவங்க டெஸ்ட்டுக்கெல்லாம் போனா அவங்களுக்கு இதா இருக்கும், நான் மெடிக்கல் எவ்வளவு தந்துடலாம் அப்படிலாம் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா என்ன பண்ணணும், அதை ஃபேமிலிக்கு ஸ்பிளிட் பண்ணணும். நான் சொல்லுவேன் இந்த ஏஜென்ட்ஸ்ட, நீங்க ஒரு 10 லட்சம், இப்ப யாருமே வந்து சம்பஷோட பேசுறது இல்ல, பிரீமியம் தான் பேசுறாங்க. நான் மாசம் 1 லட்சம் கட்ட ரெடியா இருக்கேன், மாசம் 10 லட்சம் கட்ட ரெடியா இருக்கேன். ஆனா அப்ப ஏஜ் 50s அரௌண்ட்ல இருந்தாங்கன்னா அவருக்கு கண்டிப்பா நம்ம சிடிஎம்டி வரைக்கும் உள்ள எல்லா டெஸ்ட்டும் வரும் அவரை கேட்கிற சம்பஷோடுக்கு. அப்போ நீங்க ஃபேமிலியில ஸ்பிளிட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஏஜென்ட்ஸ்க்கு ஒரு சின்ன ஐடியா தருவோம். ஒய்ஃப்க்கு கொடுங்க, குழந்தைங்களுக்கு ஸ்பிளிட் பண்ணுங்க, இவருக்கு கொடுங்க அப்படின்னு. சில ப்ரொபோசர்ஸ் எப்படி சொல்லுவாங்கன்னா, நான் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கேன், எனக்கு நீங்க நான் என்ன டெஸ்ட்டுக்குனால வர ரெடியா இருக்கேன். அப்போ அந்த இடத்துல நம்ம ரொம்ப ஈஸியா அவங்க என்ன கேட்கறாங்களோ ஃபுல் மெடிக்கல் டெஸ்ட்டோட பண்ணணும். இந்த மெடிக்கல் டெஸ்ட்ல நம்ம கவனிக்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணு. இப்போ வந்து கஸ்டமர் வந்து திருப்பூர்ல இருக்காங்க, ஆனா நீங்க சென்னையில மெடிக்கல் எடுக்கிறீங்க, அவங்க சென்னையில இருக்காங்க, நம்ம திருப்பூர்ல மெடிக்கல், அதாவது இருக்கிற டிவிஷன் நம்ம பேப்பர் சப்மிஷன் விட்டுட்டு வேற எங்கேயாவதுன்னா அதுக்கு ஒரு ப்ரையர் பெர்மிஷன் வந்து எஸ்டிஎம் செக்ரட்டேரியட்ல வாங்கணும் நம்ம மெடிக்கலுக்கு, அவுட் சைடு மெடிக்கல். ஏன்னா என்ன என்னதான் இது எல்ஐசி கொடுக்குற டிபிஏல தான் நம்ம மெடிக்கல் எடுத்தா கூட ஏன் ஒரு இடத்த விடுத்து இன்னொரு இடத்துல அவங்க மெடிக்கல் எடுக்கணும், ஏன் இங்க எடுக்க கூடாது? அப்போ ஏதாவது ஹைட் பண்றாங்களா, அந்த மாதிரி ஒரு இஷ்யூ வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம இப்ப என்ன சொல்லுவோம், கஸ்டமர் வந்து ஏஜென்ட் வந்து அந்த இடத்துல போய் கேன்வாஸ் பண்ணாங்க, அவங்க சென்னையில ஒர்க் பண்றாங்க, எம்ப்ளாய்ட் அட் சென்னை, அவங்களுக்கு அங்க மெடிக்கல் எடுக்கிறது ஈஸியா இருக்கும், அதனால இந்த ரீசனுக்காக ஒரு பெர்மிஷன் கொடுங்க அவங்க சென்னையில மெடிக்கல் எடுக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு ப்ரையர் பெர்மிஷன் நம்ம வாங்கணும் மெடிக்கல்ல எடுக்கிற பட்சத்துல. அது அது ஒன்றும் நம்ம கவனிச்சுட்டா போதும். அதே மாதிரி ஒரு மெடிக்கலுக்கு போகும் பட்சத்துல நீங்க வந்து ஏஜென்ட்ஸ் அந்த ப்ரப்போசர் கிட்ட உங்களுக்கு ஏதாவது ப்ரீவியஸ் இல்னஸ் இருக்கான்னு நம்ம கேட்டலாம். இப்போ என்னவாகும் அப்படின்னா, ஒரு மெடிக்கல் போவாங்க, அப்புறம் ஃபர்தர் டெஸ்ட் வந்து என்னவா அவங்க பார்டர்ல இருப்பாங்க சுகர்ல, அப்புறம் ஃபர்தர் டெஸ்ட்லாம் வரும். அது ஓகே, ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. நிறைய பேருக்கு நம்ம மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு போற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சுகர் இருக்கா, ஏன்னா அதை கூட நாங்க சில டைம் பாசிட்டிவா நீங்க உங்க ப்ரப்போசருக்கு சொல்லுங்கன்னு சொல்லுவோம். சார் இது வந்து எல்ஐசி அவங்க காசுல எடுக்கிற மெடிக்கல், நம்ம வந்து நீங்க நல்லா ஹெல்த்தியா இருக்கணும்னு நினைக்கிறோம், அதனால நீங்க இவ்வளவு நாள் சுகர், அவர் ரொம்ப சில பேர் என்ன ஆயிருவாங்கன்னா, ஐயோ எனக்கு சுகர் இருக்கான்னு ரொம்ப டிப்ரெஸ் ஆயிருவாங்க. அந்த இடத்துல இல்ல இல்ல நம்ம இந்த டெஸ்ட்னால உங்களுக்கு கண்டுபிடிச்சாங்க, நீங்க ஹெல்த்தை பாத்துக்கலாம், அந்த மாதிரி கூட நம்ம சொல்லலாம். சில பேர் என்ன நினைப்பாங்க, இது எனக்கு வேண்டவே வேண்டாம், அந்த இடத்துல எல்லாம் நான் ஏஜென்ட்ஸை வந்து ரொம்ப பாராட்டணும்னு நினைப்பேன். ஏன்னா அவங்கள கன்வின்சிங்கா பேசுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு எந்த சுகரும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, எல்ஐசியில இவ்வளவு மெடிக்கல் அது இது சொல்லிட்டாங்க, நான் நம்ப மாட்டேன் அப்படி சொல்ற கஸ்டமர்ஸையும் நான் பார்த்திருக்கேன். அப்போ நாங்க என்ன சொல்லுவோம், எங்களுடைய டிஎம்ஆர் வந்து நீங்க இன்னைக்கு இன்னைக்கு நீங்க இருக்கிறத பத்தி அவங்க இது பண்ணல, நீங்க இங்க கூட இன்னும் ஒரு 10 வருஷம் இருப்பீங்க, 20 வருஷம் இருப்பீங்க, உங்களுடைய ஹெல்த் நல்லா இருக்கணும், அது வரைக்கும் நீங்க ஹெல்த்தியா எங்க கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எங்க டிஎம்ஆர் டிசைட் பண்றாங்க அப்படி சொல்லுவோம். ஏன்னா ஒரு கிளாஸ் 1 எக்ஸ்ட்ராவோ ஒரு கிளாஸ் 2 எக்ஸ்ட்ராவோ வந்தா ப்ரப்போசரை கன்வின்ஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த ப்ரொபோசர் வந்து நான் இன்னும் 2 இடத்துல மெடிக்கல் எடுக்க ரெடியா இருக்கேன், நான் பிளட் டெஸ்ட் எடுக்க ரெடியா இருக்கேன், எனக்கு எந்த இதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த இடத்துல நம்ம இப்படி கன்வின்ஸ் பண்ணணும்னு நான் எங்க ஏஜென்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன். ஏன்னா நம்ம டிஎம்ஆர்ஸ் வந்து ரொம்ப பக்காவா டிசைடிங், அதுவும் நம்ம டேர்ம் பிளான்ல எல்லாம் அவங்களுடைய டெசிஷன் வந்து ரொம்ப பெஸ்ட், தி பெஸ்ட் அப்படி சொல்லுவோம். ஏன்னா ரொம்ப ஈஸியா நம்ம வந்து 5 crore 10 crore இப்பெல்லாம் ரொம்ப டேர்ம் பாலிசியில அவ்வளோ ஈஸியா நம்ம கொடுக்குறோம் பட்சத்துல
எல்லாரும் எப்படி கம்பேர் பண்ணுவாங்கன்னா பிரைவேட்டோட கம்பேர் பண்ணுவாங்க இப்போவுமே பிரைவேட் ஏஜென்சியோட. ஏன்னா நமக்கு தெரிஞ்சு பிரைவேட் இன்சூரன்ஸை விட நம்மளுடைய ப்ரீமியம் கொஞ்சம் ஹையர் சைடு இருக்கலாம், ப்ரொசீஜர்ஸ் நிறைய இருக்கலாம், அதெல்லாம் வேற. ஆனா பேமெண்ட் சைடு எல்ஐசி தான் தி பெஸ்ட் அப்படி நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம அதை தான் கஸ்டமரை கன்வின்ஸ் பண்றோம். எங்க ஒரு கிளைம்னாலும் பிரைவேட் இன்சூரன்ஸ் வந்து அந்த கிளைமை எப்படி ரிஜெக்ட் பண்ணலாம், இல்ல எப்படி கம்மியா தரலாம், எப்படி கூப்பிட்டு பேசி அதை ஆஃப் பண்ணலாம், இப்படிதான் பார்ப்பாங்களே தவிர நம்ம சர்டிபிகேட்டோட பேப்பர்ஸோட கொடுத்தா அப்படியே கிளைம் செட்டில் பண்றது எல்ஐசி மட்டும் தான். நான் இந்த கூட்டம் முதல்ல சொன்னது கூட அதுதான். இந்த டெரரிஸ்ட் அட்டாக்ல நம்ம வந்து இமீடியட்டா எல்ஐசி வந்து எந்த ஒரு டெத் கிளைமுக்கான ப்ரொசீஜர்ஸோ எதுக்காகவுமே நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணி ஒரு டெத் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அந்த ஃபேமிலிக்கு நீங்க அதை செட்டில் பண்ணணும் எம்டி சொன்னதுக்கு என்னங்க நம்ம வந்து உடனே செட்டில் பண்ணோம். இதே ஒரு பிரைவேட் இன்சூரன்ஸா இருந்தா இந்த டெரரிஸ்ட் அட்டாக்லாம் எங்களோடது கவர் ஆகாது, இப்படி சொல்ல வாய்ப்பு இருக்கு. இது இப்ப தெரியாது, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம பேப்பர்ஸ்ல நம்ம பார்க்க போறோம் இதெல்லாம். அதனால நம்ம எல்ஐசி மேல நமக்கு இருக்கிற நம்பிக்கை அதுதான் நம்மளை வந்து இன்னும் நல்லா கொண்டு போகும். சரிங்களா? இப்ப இதே தான் நம்ம ஏஜென்ட்ஸ் கிட்டே நான் சொல்லுவேன். நீங்க எப்படி உங்க கஸ்டமரை கன்வின்ஸ் பண்றீங்களோ அதுதான். ஏன்னா நிறைய இப்போ ஆஃப்லைட் இவ்வளவு நாள் எல்ஐசி வந்து இவ்வளவு பிசினஸ் வந்து ரொம்ப டஃபா தெரியல. இப்ப இந்த பாஸ்ட் 2-3 இயர்ஸா நானே பாக்குறேன். அதுவும் லாஸ்ட் இயர் வந்து ரொம்ப டஃபா. அது ஒருவேளை நான் திருப்பூர்ல டஃப்னு நினைக்கிறேன், இல்ல ஆல் ஓவர் அப்படி இருந்துதா தெரியல. நீங்க தான் முகவர்கள் தான் சொல்லணும். ஏன்னா ஒரு கஸ்டமரை கன்வின்ஸ் பண்றதுங்கிறது ரொம்ப டஃப்பான இதா இருக்கு. ஏன் அப்படி நம்ம அது என்ன ரீசன்னு பார்த்தா நம்மளை சுத்தி நெகட்டிவா இருக்கு மீன்ஸ் மீடியாவாகட்டும், மத்த இதுல யூடியூப்ல இதுல எல்லாரும் எப்படி ப்ரொபகண்டா பண்றாங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பெஸ்ட், ஹலோ சார், டேர்ம் ஆடியோ இன்சூரன்ஸ் கேட்கல பெஸ்ட், சார் உங்களுக்கு எதுக்கு மேடம். இன்சூரன்ஸ் நமக்கு அப்படிங்கிற ஒரு வந்து பரவலாக இப்ப எல்லா பக்கமும் போயிருச்சு. ஆனா இதையெல்லாம் தாண்டி நீங்க வந்து ஒரு இன்சூரன்ஸை கொண்டு வரீங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹேட்ஸ் ஆஃப். இந்த உங்களுடைய இந்த டெடிகேட்டட் சர்வீஸ் தான் எல்ஐசியை இவ்வளவு தூரம் வளர்த்துக்கு இன்னும் கொண்டு போக போகுது. அடுத்த ஜெனரேஷன் ஆகட்டும், எத்தனை ஜெனரேஷன் ஆகட்டும், உங்களுடைய இந்த டெடிகேஷனான அந்த பார்ட் தான் இதை இவ்வளவு தூரம் கொண்டு வர்றதுக்கு. உங்களுடைய இந்த கிளாஸஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். உள்ளபடியே நான் சார் கிட்ட கூட கேசர் சார்கிட்ட கூட சொன்னேன். சார் முதல்ல எல்லாம் ஒரு பிளான் வருது, ஒரு மீட்டிங் இருக்கும், அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இருக்கும், பிரான்ச்ல அடிக்கடி மீட்டிங் போடுவாங்க ஏஜென்ட்ஸ். ஏன்னா இப்போ அதெல்லாம் ஆஃப்லைட் குறைஞ்சு வருதோ இல்ல ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷன் கிளாஸ் மட்டும் தான் போயிட்டே தவிர ப்ராடக்ட்டை பத்தின ஒரு டீடைல்டு நாலேஜோ இல்ல அதை பத்தின ஒரு தெரிஞ்சுக்கணுங்கிறதோ இல்ல. இந்த ஒரு ஆஸ்பெக்ட நீங்க கையில எடுத்து உங்க ஃபுல் ஏஜென்ட்ஸ் குரூப்பே நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு உங்களுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சார். உங்களுக்கு ஒரு சல்யூட். ஆக்சுவலா வந்து எல்லா ஏஜென்ட்ஸும் வந்து இப்போ நான் எப்படி ஃபீல்டு டஃபா இருக்குங்கிறதுல இதுவும் ஒண்ணு. ஏன்னா பிரைவேட் இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜியோட ஃபீல்ட்ல இருக்காங்க. நம்ம இன்னும் அந்த அளவுக்கு வளரல. ஏன்னா எல்ஐசி இப்பதான் டிஜிட்டலைஸ் கிட்டத்தட்ட நம்ம பக்கமா வந்துட்டோம், அவங்களுக்கு பக்கமா. ஆனா இந்த கேன்வாசிங்லயும் ஆகட்டும், நம்மளுடைய நியூ ப்ரப்போசல்ஸ் கெயின் பண்றதுலயே ஆகட்டும், இன்னும் நம்ம நிறைய தூரம் போக வேண்டியது இருக்கு. அதுக்குதான் நம்ம வந்து நம்மள வந்து ஃபுல்லி எக்யூப்டு எல்ஐசி ஒரு ஸ்டெப் வச்சா நம்ம 4 ஸ்டெப் வச்சு முன்னாடி போற அளவுக்கு நம்ம எக்யூப் பண்ணிக்கணுங்கிறது. இதுல நம்ம இந்த ஜெனரல் இதெல்லாம் முடிச்சுட்டு சார் ஒரே ஒரு சப்ஜெக்ட் உங்க எல்லாத்துக்கும் சொல்ல சொன்னாங்க. அது வந்து நம்மளுடைய அதை நான் டச் பண்ணிடுறேன். என்ஆர்ஐ எஃப்என்ஐஓ பிசினஸ் நமக்கு வந்து அது எல்லாமே தெரியும். அதுல வந்து சின்ன சின்ன டீடைல்ஸ் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், எதுல நம்ம கரெக்டா இருக்கணுங்கிறது மட்டும்தான் நம்ம பார்க்கணும். நான் சொன்னேன்ல அந்த ப்ரிஃபர்ட் ஆகட்டும் ஸ்பெஷல் ஆகட்டும் அது எல்லாமே வந்து என்ஆர்ஐக்கும் எஃப்என்ஐக்கும் அலௌடு. ஃபர்ஸ்ட் இல்லாம இருந்தது, இப்போ என்ஆர்ஐ என்எம்எஸ் கூட அலௌடு. என்ஆர்ஐ என்எம்எஸ் எப்போ அலௌடுனா ஒண்ணு அந்த கிளையண்ட் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கணும், இங்க இருக்கும் பட்சத்துல அட்பார் வித் இந்தியன்ஸ். சார் ஆடியோ வரல சார். வருதா? கிளியரா வருதா? என்னோடதுங்களா சார்? சார் கிளியர் இஸ் கோவிந்தரா சார், கிளியரா கேக்குதுங்களா இருக்கு. சார்? நீங்க உங்க இதை வந்து மீட் பண்ணுங்க, கவனிங்க. நீங்க கிளியரா ஆரம்பிங்க மேடம். ஆடியோ கிளியரா இருக்கு. கிளியரா இருக்குங்களா சார்? கிளியரா கிளியர். என்ஆர்ஐ என்எம்எஸ்ங்கிறது அவங்க வந்து நம்ம இந்தியாவுக்கு வரணும். வந்த இடத்துல வந்து நம்ம மெடிக்கலே இல்லாம அட்பார் வித் இந்தியன்ஸ் நம்ம தரப்போறோம். ஓகேயா? இது அவங்க அங்க இருக்காங்க, ஃபாரின் கண்ட்ரில இருக்காங்க, நம்ம இங்க பிசினஸ் பண்றோம் அப்படின்னா அதை வந்து இந்த லிமிட்ல வீடியோ மெடிக்கல்ல பண்ண முடியும். வீடியோ எம்ஆர்ல அவங்க எலிஜிபிள் ஆவாங்க. எப்பவுமே நம்ம ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், என்ஆர்ஐனா கம்பல்சரி மெடிக்கல் அப்படிங்கிறது ஒரு ஓரத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா அவங்க அட்பார் வித் இந்தியன்ஸ் மெடிக்கல் இல்லாததை கம்ப்ளீட் பண்ணணும்லாம் பண்ணலாம். இல்லாத பட்சத்துல அவங்க வந்து வீடியோ மெடிக்கல்ல பண்ணணும். இது எஃப்என்ஐவுக்கும் அதே தான். முதல்ல வந்து எஃப்என்ஐஓ இல்லாம இருந்தது, இப்ப என்ஆர்ஐ
அட்பார் வித் எஃப்என்ஐஓ ஓசிஐ கார்டு வச்சிருக்கவங்க எல்லாத்தையும் நம்ம ஒரே கேட்டகரியா பாக்குறோம். என்ஆர்ஐயும் எஃப்என்ஐஓ ஓசிஐ அப்படியே இது பாக்குறோம்னா அவங்களெல்லாம் இங்க வராத பட்சத்துல அதை வந்து அந்த பிசினஸ்க்கு என்ன பேர் சொல்றோம், நம்ம மெயில் ஆர்டர் பிசினஸ்னு சொல்றோம். ஓகேயா? இந்தியாவுக்கு வந்து அவங்க பிசினஸ் பண்ணாங்கன்னா அது என்ஆர்ஐ பிசினஸ். அங்க இருக்காங்க. இதுல இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. நம்ம ஏஜென்ட்ஸ் வந்து அவங்களுடைய பிளேஸ்க்கு போவாங்க. சரிங்களா? சில டைம் ஒரு சிங்கப்பூர் போறேன், யூஎஸ் போறேன், ரிலேஷன்ஸை பார்க்க போறேன், ஆனா அங்க பிசினஸ் நான் கேன்வாஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னா அங்க வந்து நான் மெடிக்கல் அலவுடு. ஏஜென்ட்ஸ் அவங்க பிளேஸ்க்கு போகணும். அங்க போய் கேன்வாஸ் பண்ணாங்கன்னா நான் மெடிக்கலா இருக்கும். இல்ல அந்த கிளையண்ட் இங்க வந்தாங்கன்னா அது நான் மெடிக்கல். ஆனா கிளையண்ட் அங்கேயே இருக்காங்க, ஏஜென்ட் இங்க இருந்தே கேன்வாஸ் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு அதுக்கு பேரு மெயில் ஆர்டர் பிசினஸ். அப்போ அதுக்கு என்ன ப்ரொசீஜர்? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஏஜென்ட்டோ அல்லது அந்த கிளையண்ட் ஆர் ப்ரொபோசர் அவங்க வந்து எல்ஐசி எந்த பிரான்ச்சுக்கு நம்ம பாலிசி போட விரும்புறோமோ, ப்ரொபோசல் கொடுக்க விரும்புறோமோ அதுக்கு ஒரு அந்த பிரான்ச் மெயிலுக்கு ஒரு மெயில் வைக்கணும். எப்படி நான் வந்து இந்த கன்சர்ன் ஏஜென்ட் கிட்ட நான் ஒரு புதிய பாலிசி, ஒரு ஜீவன் உற்சவ பாலிசி ஒரு 1 crore எடுக்க விரும்புறேன், எனக்கு அதற்கான ப்ரொசீஜர்ஸ் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு மெயில். அந்த மெயிலுக்கு பிரான்ச்ல இருந்து ப்ரொபோசல் ஃபார்ம்ஸ், என்னென்ன ஃபார்ம்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்குறோமோ அதெல்லாம் அனுப்புவோம். அனுப்பின பிறகு ஆக்சுவல் ப்ரொசீஜர் நான் சொல்றேன். அனுப்பின பிறகு அவங்க வந்து அந்த ப்ரொபோசலை ஃபுல் கம்ப்ளீட் பண்ணி நமக்கு வந்து அதை பை குரியர் போஸ்ட் அப்படி என்ன எதன் மூலமாக அனுப்ப முடியுமோ அதன் மூலமா நமக்கு அனுப்பணும். அந்த பேப்பர் வந்து இப்ப முதல்லலாம் வந்து எப்படியா இருந்ததுன்னா பிரான்ச் லிமிட் வரைக்கும் பிரான்ச்ல பண்ணிட்டு இருந்தோம் எஃப்என்ஐஓ மெயில் ஆர்டர் பிசினஸ் எல்லாம். இப்ப வந்து அது கம்பல்சரி எவ்வளவா இருந்தாலும் டிவிஷனல் ஆஃபீஸ் தான். மெயில் ஆர்டர் பிசினஸ்க்கு மினிமம் 10 lakhs. சரிங்களா? மினிமம் 10 lakhs இருந்தாதான் மெயில் ஆர்டர்ல வரும். மேக்சிமம் அவங்களுக்கு 3 crore வரைக்கும் நம்ம தந்துக்கலாம். இதுல ஒண்ணே ஒண்ணு, அவங்களுக்கு டேர்ம் பாலிசி நம்ம கொடுக்க மாட்டோம். மெயில் ஆர்டர்ல டேர்ம் பாலிசி கிடையாது. அவங்க இந்தியாவுக்கு வரும்போது மட்டும்தான் டேர்ம் பாலிசி எடுக்க முடியும். மத்த எல்லாமே தருவோம். மைனர் சில்ட்ரன் உண்டு, அவங்களுடைய ஸ்பவுஸுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாமே பாலிசி உண்டு, மெயில் ஆர்டர்ல எடுத்துக்கலாம். இதுல நம்ம இப்போ எஃப்என்ஐஓ மெயில் ஆர்டர் என்ஆர்ஐ எல்லாம் சொல்லும் போது இப்ப நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் ஒரு மிகப்பெரிய ரூல் ஒண்ணு வச்சிருக்காங்கல்ல, ஜிஎஸ்டி. நமக்கே அது ரொம்ப லோடடா இருக்கு. லேட் ஃபீக்கு போடுற ஜிஎஸ்டி ரொம்ப ரொம்ப லோடடா இருக்கு. நான் பாலிசி லேப்ஸே ஆகாம பாத்துக்கோங்கன்னு ஏஜென்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன். ஏன்னா லேட் ஃபீக்கு கட்டுற ஜிஎஸ்டி அவ்வளோ ஒரு அலாமிங்கா இருக்கு நமக்கு. அப்போ இந்த ஜிஎஸ்டி வெய்வர் கேட்பாங்க நம்ம கிட்ட. இந்த ஜிஎஸ்டி வெய்வர்ங்கிறது எல்லாரும் ரொம்ப பயந்துக்க வேண்டாம், ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர் தான். ஆனா அதுக்கு வந்து உங்களுடைய கிளையண்ட் வந்து ரொம்ப கோஆபரேட்டிவ், நம்ம கேட்கிற டாக்குமெண்ட்ஸ் அவங்க தராங்கன்னா இது ரொம்ப சிம்பிள் தான். ஓகேயா? இப்போ ஒரு புது நியூ பிசினஸ் நீங்க ஒரு மெயில் ஆர்டர் பிசினஸோ இல்ல என்ஆர்ஐ பிசினஸோ வித் ஜிஎஸ்டி வெய்வர் நீங்க வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவங்க கிட்ட நம்ம ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் நம்ம கம்பல்சரியா கேட்கணும். ஓகேயா? மெயில் ஆர்டர் என்ன, நம்ம என்ஆர்ஐ பிசினஸ்னாலே என்ன கேட்போம்? ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ்போர்ட் கேட்போம். பாஸ்போர்ட் காப்பி அது வந்து வித் வேலிடிட்டியோட இருக்கணும். அவங்க பாஸ்போர்ட் வேலிடிட்டி ரொம்ப முக்கியம். ரெண்டாவது அந்த இமிகிரேஷன் பேஜ், அது ரொம்ப முக்கியம். என்ஆர்ஐ ஆகட்டும் எஃப்என்ஐ பிசினஸ் ஆகட்டும், இமிகிரேஷன் பேஜ். ஏன்னா நம்ம என்ஆர்ஐ கொஸ்டின்ல வந்து நீங்க டேட் ஆஃப் லீவிங் இந்தியா அப்படின்னு ஒண்ணு கொடுப்போம். சரிங்களா? அது நமக்கு என்ன டேட் போடணும், அவங்க முதல்ல அப்ராட் போனது கொடுக்கணுமா இல்ல ரீசெண்டா போனது கொடுக்கணுமா, நமக்கு ரொம்ப டவுட்டா இருக்கும். ஏன் அதை கொடுக்குறோம்னா நம்ம என்ஆர்ஐ கொஸ்டின்ல வந்து அவர் டேட் ஃபில் பண்ணிருப்போம், அவர் டேட் ஆஃப் லீவிங் ஒரு டேட் கொடுத்துருப்போம். இந்த ரெண்டும் மேட்ச் ஆகணும். எப்படி ப்ரொபோசல் டேட்டும் மெடிக்கல் டேட்டும் மேட்ச் ஆகணுமோ அதே மாதிரி இந்த என்ஆர்ஐ கொஸ்டினரும் அதுல இருக்க டேட்டும் அவர் டேட் ஆஃப் லீவிங்கும் மேட்ச் ஆகணும். இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே. இப்ப நீங்க இப்ப வந்திருக்காரு கஸ்டமர் வந்து ஒரு May 2 ஊருக்கு போறாரு. ஆனா நம்ம ஏப்ரல் 20th கையெழுத்து வாங்குறோம் அப்படின்னா நீங்க வந்து அந்த இடத்துல நீங்க டேட் ஆஃப் லீவிங் அப்படிங்கிற இடத்துல அந்த May 2 அவர் லீவ் பண்ற டேட்டை தான் May 2 போடணும். இங்க அந்த என்ஆர்ஐ கொஸ்டின்ல 20th டேட் நீங்க இருக்கும் போது அவர்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கீங்க அப்படிங்கறது அங்க ப்ரூவ் ஆகுது. சரிங்களா? இந்த டேட் மட்டும் தான் என்ஆர்ஐ கொஸ்டின்ல நம்ம தப்பு விடுற இடம் ஒரே இடம் அதுதான். டேட் ஆஃப் லீவிங்கும் அந்த என்ஆர்ஐ கொஸ்டின் வாங்குறோம், பாஸ்போர்ட் வாங்குறோம், இமிகிரேஷன் சீல் உள்ள பேஜ் வாங்குறோம். இது மூணும் ரொம்ப மஸ்ட். சரிங்களா? இப்போ வந்து ஜிஎஸ்டி வெய்வருக்கான ரெக்யர்மெண்ட்டுக்கு வர ஜிஎஸ்டி வெய்வருக்கு கண்டிப்பா விசா என்ஆர்ஐயா இருக்கும் பட்சத்துல அவங்களுடைய விசா டேட் வேணும். இதே வந்து ஓசிஐ கார்டு வச்சிருக்காங்கன்னா அந்த கார்டுடைய அந்த டேட் வேணும் இல்லைங்களா? அதுல வந்து அவங்களுக்கு யூனிக் ஐடென்டிபிகேஷன் நம்பர்னு ஒண்ணு இருக்கும், அந்த நம்பர் வேணும். அப்போ விசா வேலிடிட்டி இருக்கணும், பாஸ்போர்ட்லயும் வேலிடிட்டி இருக்கணும், விசா வேலிடிட்டி இருக்கணும். அப்புறம் அவங்களுடைய என்ஆர்இ அக்கௌண்ட்ல இப்போ வந்து நம்ம அந்த பிரீமியம் பே பண்றது வந்து நியூ பிசினஸ்க்கு அவங்க வந்து அப்படியே என்ஆர்இ அக்கௌண்ட்ல இருந்து நம்மளுடைய எல்ஐசி அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ரினிவலுக்கு வரும் பட்சத்துல என்ஆர்இ செக் அக்ராஸ் த கவுண்டர், இதுதான் ரூல். இதுல மாற்றமே கிடையாது. வேற எந்த லேட்டஸ்ட் சர்க்குலரும் இல்ல. கண்டிப்பா ரினிவல் பிரீமியம் வரும்போது அக்ராஸ் த கவுண்டர் என்ஆர்இ செக். அக்ராஸ் த கவுண்டர்னு சொல்றது அந்த பாலிசி சர்வீசிங் பிரான்ச்ல தான் நீங்க கட்ட முடியும்.
இப்போ எனிவேர் பிரான்ச்ல சர்வீசிங்னா இந்த ஜிஎஸ்டி வெய்வர் வந்து நீங்க வேற பிரான்ச்ல கொண்டு போய் கட்ட முடியாது. அதை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் சொல்லிட்டேன் இல்லையா, இந்த ப்ரூஃபோட என்ஆர்இ செக் சொல்லியிருக்கேன். ஒன்னு கேன்சல்டு செக் லீஃப் என்ஆர்இ அக்கௌண்ட்டுடைய செக் அல்லது அந்த பாஸ்புக்குடைய ஃபர்ஸ்ட் பேஜ், அது ரொம்ப மஸ்ட். அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் அப்ராட், அவங்க ரிசைட் பண்றாங்கல்ல அந்த கண்ட்ரியில உள்ள அட்ரஸ் ப்ரூஃப் வேணும். அதுக்கு அவங்க சில இதெல்லாம் தராங்க. இது வேணா தரலாம். நீங்க லேட்டஸ்ட் யூட்டிலிட்டி பில், இப்போ அப்ராட்ல எல்லாம் நம்ம ஏதாவது என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் நம்மளுடைய ஹவுஸ் அட்ரஸ் அதுல வந்துடும். லேட்டஸ்ட் யூட்டிலிட்டி பில் இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸா இருக்கலாம், பாஸ்புக் உடைய ஃபர்ஸ்ட் பேஜ். ஏன்னா அவங்களுடைய பாஸ்புக்ல கம்பல்சரி அவங்களுடைய ரெசிடென்ஸ் அட்ரஸ் இருக்கும். இதுல ஏதோ ஒரு ப்ரூஃப் தரணும். இது ரொம்ப ரொம்ப மஸ்ட். அப்போ அட்ரஸ் ப்ரூஃப் தரோம், என்ஆர்இ செக் டீடைல்ஸ் தரோம், விசா வேலிடிட்டி தரோம், அப்புறம் பாஸ்போர்ட் இமிகிரேஷன். இப்போ லேட்டஸ்டா நான் இப்போ இந்த மோடி கவர்மெண்ட் இது சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து அது வந்த பிறகு நம்ம ஒரு ஃபார்ம் வந்து ரொம்ப கம்பல்சரியா என்ஆர்ஐக்கு தர வேண்டியது, ஃபட்கா ஃபார்ம். நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருப்போம் ஃபட்கா. என்னடா புதுசா ஃபட்கா அப்படின்னா, ஃபாரின் அக்கௌண்டிங் டாக்ஸேஷன் கம்ப்ளையன்ஸ் ஆக்ட். அந்த ஃபட்கா ஃபார்ம் நமக்கு மட்டும் இல்ல, பேங்க்ஸ்க்கும் அவங்க தரணும். என்ஆர்ஐஸ் பேங்க், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா போட்ட ரூலும் அதுதான், அவங்களுக்கும் தரணும், எல்ஐசிக்கும் தரணும். இப்ப சொன்னேன் இல்லையா, நம்ம வந்து ஒரு ரினிவல் பிரீமியம் கட்டுறதுக்கு வந்தாங்க அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு பாலிசி, இதுல ஒரு விஷயம் நான் சொல்றேன். இப்போ ஒரு பாலிசி வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க இந்த வருஷம், அதாவது என்ஆர்ஐ வந்து அவருக்கு இந்த டீடைல்ஸ் எல்லாம் தர முடியல, அப்போ வந்து அவருக்கு ஜிஎஸ்டி வெய்வர் வாங்கி தர முடியல அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். ரினிவல் பிரீமியமும் நம்மளால வாங்கி தர முடியும். இல்ல ஆல்ரெடி அவர் வந்து ஒரு என்ஆர்ஐ பாலிசி வச்சிருக்காரு, இவ்வளவு நாள் அவருக்கு ஜிஎஸ்டி வெய்வரே தெரியல, இப்ப வந்து அவர் வெய்வர் கேட்கிறாரு அப்படின்னாலும் நமக்கு வாங்கி தர முடியும். சரியா? இப்ப நான் சொன்ன இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வாங்கி தரணும். அது கூட ஏன்னா இந்த ஃபட்கா ஃபார்ம் அங்கதான் வருது. ஏன்னா இல்லாத பட்சத்துல வந்து நீங்க உங்க கிளையண்ட் கேட்காங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா இதை வந்து அவங்க ஆன்லைன்லயே சப்மிட் பண்ணலாம். அந்த ஃபட்கா நான் சொல்றேன் இல்லையா, என்ஆர்ஐக்கு எல்ஐசி ஒரு லிங்க் வச்சிருக்காங்க, அந்த லிங்க்ல இந்த ஃபட்கா வந்து அவைலபிளா இருக்கு. அவங்களுக்கு சோ சிம்பிள், அது வந்து ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. ஜஸ்ட் 2 மினிட்ஸ்ல அவங்க ஆன்லைன்ல சப்மிட் பண்ணிடலாம். இது நம்ம பிரான்ச்ல பண்றோம்னா அது கொஞ்சம் பெரிய ஜாபா நமக்கு தெரியுது. ஏன்னா அதுல நிறைய டீடைல்ஸ் ஃபில்அப் பண்ணணும். அந்த ஸ்கிரீன் வந்து ஒரு குறைந்த பீரியட் தான், நம்ம எல்லா டீடைல்ஸும் ஃபில்அப் பண்ணக்குள்ள ஸ்கிரீன் அவுட் ஆயிரும், திருப்பி ரீடு பண்ணணும். அதனாலதான் பிரான்ச்சஸ்ல வந்து இதை ரொம்ப என்டர்டைன் பண்றது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்போ இந்த ஃபட்கா ஃபார்மை வந்து கஸ்டமர் ஆன்லைன்ல பண்ணலைன்னா நீங்க இதுக்கு பேர் செல்ஃப் சர்டிபிகேஷன் ஃபார்ம். இப்போ ஈஸ்ட் இந்தியன், இந்த கத்தார், குவைத் மாதிரி கண்ட்ரீஸ்ல வந்து அவங்களுக்கு டாக்ஸேஷன் கிடையாது, டியூவல் டாக்ஸேஷன் கிடையாது. அவங்க வந்து நான் ரெசிடென்டா கூட இருப்பாங்க, ஆனா அங்க டாக்ஸேஷன் நோ. அப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம ஜிஎஸ்டி விவரில் பெரிய விஷயம் இல்ல, நமக்கு அது ஒரு பெரிய பெரிய வேலை, டிடிஎஸ் வேலை கிடையாது. இது யூஎஸ், சிங்கப்பூர் அப்படிலாம் அவங்களுக்கு அங்க டாக்ஸேஷன் உண்டு. அப்போ கம்பல்சரியா அந்த ஃபட்கா ஃபார்ம் செல்ஃப் சர்டிபிகேஷன் 4 பேஜஸ் இருக்கும், அந்த ஃபார்ம் கம்பல்சரியா அவங்க ஃபில்அப் பண்ணணும். ஒன்னு ஆன்லைன்ல பண்ணலாம், இல்ல நீங்க ஆஃப்லைன்ல தான் தரப்போறீங்கன்னா அந்த ஃபார்மும் நீங்க வாங்கி தரணும். இது கூட நம்ம தரப்போறது. இப்ப நான் ரினிவல்கே சொல்றேன். சரிங்க, நீங்க ஆல்ரெடி ஒன்னு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, ரினிவல்க்கு வரீங்கன்னா அனெக்சர் 1 பிஎஸ் டிபார்ட்மெண்ட்ல நான் வந்து ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம், இதுக்கு பேரு அப்ளிகேஷன் பிளஸ் டிக்ளரேஷன் ஃபார்ம், நான் என்ஆர்ஐல இருக்கேன் அப்படிங்கிறதுக்கான ஃபார்ம். அப்போ நீங்க இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி, அந்த ஃபார்ம்ல என்ன கேட்கறோம்னா நான் இப்ப சொன்ன டீடைல்ஸ் தான். அப்ராட்ல உள்ள அட்ரஸ் கேட்கறோம், அவங்களுடைய என்ஆர்இ அக்கௌண்ட்டுடைய பேங்க் டீடைல்ஸ் கேட்கறோம். நான் வந்து இப்படி எல்ஐசி பாலிசி எடுத்திருக்கேன், இப்போ நான் அப்ராட்ல இருக்கேன், அங்கதான் ரிசைட் பண்றேன், நான் வந்து ஜிஎஸ்டி வெய்வர் வாங்க விரும்புறேன். ஆனா இது ஏதாவது நியூயன்சஸ் ஏதாவது இது வந்ததுன்னா அந்த எல்லா பொறுப்பையும் நான் ஏத்துக்கிறேன். ஒருவேளை நான் தவறான டீடைல்ஸ் கொடுத்து ஏதாவது பெனால்ட்டி வந்ததுன்னா அந்த பெனால்ட்டியை நான் ஏத்துக்கிறேங்கிற உறுதிமொழியோட அந்த ஃபார்ம் இருக்கும். இந்த ஃபார்மை நம்ம கையெழுத்து வாங்கி தர போறோம். இப்ப வந்து அவர் அங்கதான் இருக்காரு, நம்ம எல்லாத்தையும் எப்படி வாங்க போறோம், எல்லாமே நம்ம ஆன்லைன்ல தான் வாங்க போறோம். ஏன்னா கஸ்டமர் அங்கதான் இருக்காரு, நம்ம கிட்ட எல்லாம் கேட்கறாரு. இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து மெயில்ல வச்சு அவங்க அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணி ஸ்கேன்ட் இமேஜா நமக்கு அனுப்புனா போதும். இல்ல பை குரியர்ல அனுப்பலாம். ஏன்னா இது குரியர்ல அனுப்புற சில கண்ட்ரீஸ்ல இருந்து குரியர்ல அனுப்பும்போது அந்த சார்ஜஸே ஹெவியா இருக்கும், அதுக்கு நம்ம ஜிஎஸ்டியே பரவாயில்லன்னு தோணும். ஆனா இதை நம்ம மெயில அக்செப்ட் பண்ணிட்டோம். எப்போ அக்செப்ட் பண்ண மாட்டோம்னா மெயில் ஆர்டர் பிசினஸ்க்கான அந்த பேஸ் அப்ளிகேஷன் இருக்குல்ல, அததான் குரியர்ல வேணும்னு நம்ம கேட்போம். இதெல்லாம் நீங்க வந்து அவங்க சைன் பண்ணி பிடிஎஃபா உங்களுக்கு அனுப்பி நீங்க வாங்கி கொடுத்தால் போதுமானது. இந்த ஒரு சர்வீஸிங்க நீங்க பண்ணணும்னு நினைச்சா நீங்க உங்க கஸ்டமரோட நிக்கணும், அது எத்தனை வருஷமா இருந்தாலும். ஏன்னா இப்ப வரைக்கும் எல்ஐசில அந்த ப்ரொசீஜர் மாறல, இன்னும் ஃபியூச்சர்ல மாறுமா தெரியாது. எவ்ரி இயர் அவர் வந்து டிக்ளேர் பண்ணணும், நான் அங்க இருக்கேன், ஜிஎஸ்டி வேவர் இருக்கேன்னா நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு பதில் சொல்லணும் இந்த இடத்துல. அதனால அவங்களுடைய இது வந்து கண்டிப்பாக நான் அங்கதான் இருக்கணும். அப்போ அந்த இமிகிரேஷன் பேஜ் பேசும் அவர் அங்கதான் இருக்காரு. ஏன்னா இங்க இருந்து வந்து லாஸ்ட் 24 மார்ச்ல லீவ் பண்ணிருப்பாரு, இப்பவும் அவருடைய சீல் வேற எந்த சீலும் அந்த பேஜ்ல இருக்காது, அப்போ அவர் அங்க இருக்காரு, அதுக்கு ஒரு ப்ரூஃப். ஓகே, அவரும் டிக்ளேர் பண்றாரு, இந்த அவருடைய இமிகிரேஷன் பேஜும் நமக்கு அதை டிக்ளேர் பண்ணும்.
மற்றபடி அந்த என்ஆர்இ செக்கு அது கண்டிப்பா அவர் பை போஸ்ட்ல வரணும். இல்லாட்டி இங்க இப்போ புது பாலிசி கம்ப்ளீட் பண்ணும்போதே அவங்க ஃபேமிலியில கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அப்படிதான் எல்லாம் ஏஜென்ட்ஸ் வாங்கிட்டு வராங்க. வந்து அவங்க ஃபேமிலியில சைன்டு செக் லீஃப் கொடுத்துருப்பாங்க. இல்லாட்டி ப்ரையரா ஒரு 1 மந்த் பிஃபோர் அவர் வந்து குரியர்ல அனுப்பி தராங்க. இந்த செக் லீஃபோட நம்ம வரோம். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நேரா இதை இந்த அப்ளிகேஷன்ஸ் கொண்டு போய் பிஎஸ்ல கொடுக்கணும். அவங்க என்ஆர்ஐ மாஸ்டர் கிரியேட் பண்ணுவாங்க. இந்த என்ஆர்ஐ மாஸ்டர் கிரியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இந்த ஃபட்கா ஃபார்மை அவங்க ஃபீட் பண்ணணும். இதுல சிஸ்டம்ல ஃபட்காவை டாக்குமெண்ட்ல நாங்க இப்ப எல்ஐசி எல்லாருக்குமே தெரியும், டாக்யூ ஆப்னு ஒரு ஆப்ல போடுறோம். இந்த ஆப்ல போட்டு அதை ராட்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் என்ஆர்ஐ மாஸ்டர்ல மெயினா என்னன்னா அவருடைய விசா வேலிடிட்டி தான். இப்ப நம்ம இப்ப வாங்கி கொடுக்குறோம். இப்போ நம்ம எந்த இயர்ல இருக்கோம், 25ல இருக்கோம். அவர் வந்து விசா வந்து வேலிடிட்டி ஒரு 32 வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு ரொம்ப சிம்பிள். இந்த 7 இயர்ஸ் இந்த ப்ராசஸ் வந்து நம்மளால ஸ்மூத்தா கொண்டு போக முடியும். நான் ஒன்ஸ் விசா வேலிடிட்டியோட என்ஆர்ஐ மாஸ்டர் கிரியேட் பண்ணிடுவோம். அப்புறம் எவ்ரி இயர் நீங்க அவங்களுக்கு பிரீமியம் கட்ட வரும்போது ஒரு அந்த கவுண்டருக்கு இப்ப நான் சொன்னது பிஎஸ்க்கு தர வேண்டியது. அப்புறம் அனெக்சர் 1 வந்து அனெக்சர் 2 வந்து நம்ம என்ன தர போறோம்னா கவுண்டருக்கு தர போறோம். அதுல இதே டிக்ளரேஷன் தான் இருக்க போகுது. நான் வந்து எல்ஐசி பாலிசி எடுத்திருக்கேன், ஜிஎஸ்டி வெய்வரோட எடுத்திருக்கேன். என்னுடைய இது என்ஆர்இ அக்கௌண்ட் டீடைல்ஸ் இதுதான் சொல்லி அதை தரீங்க. அதுக்கு ப்ரூஃப் அட்டாச் பண்றீங்க ஒன்னே ஒன்று. அத ஒரு அந்த பாஸ்போர்ட் விசா காப்பியும் உங்களுடைய அந்த பேங்க் டீடைல்ஸும். இதுதான். இதை மட்டும் கொடுத்து நம்ம சிம்பிளா ரெனுவல் கொண்டு போயிடலாம். எங்க விசா வேலிடிட்டி முடியுதோ அப்பதான் இந்த 2 ப்ராசஸும் நடக்கணும். பிஎஸ்க்கும் தரணும், கேஷ் கவுண்டருக்கும் தரணும். இல்லாத பட்சத்துல கேஷ் கவுண்டருக்கு மட்டும் நம்ம தரோம். டாக்யூ ஆப்ல போடுறாங்க, பிரீமியம் கட்டலாம். அவ்வளவுதான். சின்ன சிம்பிள் ப்ராசஸ் தான். நீங்க ஆனா ஜிஎஸ்டி வேவர் வாங்கும் பட்சத்துல ஏஜென்ட்ஸ் வந்து அந்த ஃபேமிலிக்கு நீங்க ஃபுல்லா சப்போர்ட்ல இருந்தா மட்டும்தான். ஏன்னா நம்ம வந்து இப்போ வரைக்கும் என்ஆர்ஐ கஸ்டமர்ஸ் வந்து ஆன்லைன்ல பிரீமியம்லாம் பே பண்ணிக்கிறாங்க. அதுல கூட நடுவுல நிறைய ஏஜென்ட்ஸ்க்கு வந்து எங்க கிளையண்ட் வந்து இவ்வளவு நாள் கட்டினாங்க, இப்ப கட்ட முடியல அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு தடங்கல் ஏற்பட்டது. என்ஆர்ஐ கிளையன்ஸால பிரீமியம் பே பண்ண முடியல. அப்போ வந்து நம்ம என்ன செஞ்சிருந்தோம்னா எல்ஐசி வந்து எல்லா கஸ்டமர்ஸ் ஆன்லைன் பேமெண்ட் கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் அவங்களுடைய பேனையும் நெஃப்டையும் ரெஜிஸ்டர் பண்ணணுங்கிறத மஸ்டா வச்சுட்டாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ஃபட்கா ஃபார்ம் வரும்போது என்ஆர்ஐ கிளையன்ஸ்லாம் அந்த ஃபட்கா ஃபார்ம் ஆன்லைன்ல பதிவு பண்ணணுங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அது ஒரு கம்பல்சரியா இருந்தது. இந்த 2ம் பண்ணினவங்களால ஆன்லைன்ல பேமெண்ட் ஈஸியா பண்ண முடிஞ்சது, மத்தவங்களால பண்ண முடியல. இப்போ அந்த எரர்லாம் கிளியர் ஆயிடுச்சு. இப்போ எப்பமாவது உங்க என்ஆர்ஐ கிளையன்ட் நான் இவ்வளவு நாள் ஆன்லைன்ல பே பண்ணேன், பிரீமியம் இப்ப பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க இந்த 3 விஷயத்தை பார்க்கலாம். ஒண்ணு, அவங்களுடைய பேன் நெஃப்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கா, அவங்களுடைய ஃபட்கா ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களா. அவ்வளவுதான். இது அதுக்கு முன்னாடி அவங்க எடுத்த பாலிசியா அவங்க எங்க இருந்து வேணா பே பண்ணலாம். அங்க இருந்து இந்தியன் அக்கௌண்ட் மணில இருந்து அவங்க பே பண்ணுவாங்க. அது ஸ்மூத்தா போயிட்டு இருந்தது. இப்ப இந்த ஜிஎஸ்டி வேவருக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான், அக்ராஸ் த கவுண்டர் என்ஆர்இ செக்ல பண்ணணும். அவ்வளவுதான். இது என்பி ஸ்டேஜுக்கு நான் சொல்லிடுறேன். என்பி ஸ்டேஜுக்கும் இதே ரெக்யர்மெண்ட்ஸ் நீங்க தரப்போறீங்க. இந்த அனெக்ஷஸ் ஃபர்ஸ்டே தரப்போறோம். அப்போ நீங்க விசா வந்து அவங்களுக்கு ஒரு 5 இயர்ஸ் வேலிடிட்டி இருந்ததுன்னா அடுத்த ரெனுவல் ரொம்ப ஸ்மூத்தா போயிடும். நீங்க என்பி ஸ்டேஜுக்கு தரும்போது நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு யூஆர்என் கிரியேட் பண்ணுவோம். ப்ரப்போசல் கீன் பண்றதுக்கு முன்னாடியே இவங்களுக்கான யூனிக் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு. அதுல என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் அவங்களுடைய லோக்கல் அட்ரஸ், என்ஆர்ஐ அட்ரஸ், அதுக்கப்புறம் லோக்கல் பேங்க் டீடைல்ஸ், என்ஆர்ஐ பேங்க் டீடைல்ஸ், இதை தான் டேட்டா கேப்சர் பண்ணுவோம். இந்த யூஆர்என் வச்சு கவுண்டர்ல பிஓசி வித்தவுட் ஜிஎஸ்டி போடுவோம். இதுதான் பேஸா நாங்க பண்றது ஜிஎஸ்டி வேவரோட என்பி ப்ரப்போசலுக்கு. யூஆர்என் கிரியேட் பண்ணணும், கவுண்டர்ல வந்து யூஆர்என் பேஸ் பண்ணி வித்தவுட் ஜிஎஸ்டி பிஓசி போடணும். எங்க ஜிஎஸ்டி நீங்க பிஓசி வந்து வித் ஜிஎஸ்டி கட்டிட்டு ரீஃபண்ட்லாம் கட்டிங்கன்னா வாங்கவே முடியாது. வாங்கவே முடியாது மீன்ஸ் அதை வந்து இந்த பேப்பருக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அதை ரீஃபண்ட் வாங்கிட்டு நீங்க ஃப்ரெஷ்ஷா தான் இன்னொரு பிஓசி போடணும். சரிங்களா? அந்த இடத்துல மட்டும் ஜிஎஸ்டி வெய்வரோட இருக்கும் பட்சத்துல ஏஜென்ட் அந்த ஒரு இடத்துல கவனமா இருக்கணும். யூஆர்என் கிரியேட் பண்ணி நான் கட்டும் போதே நீங்க வித்தவுட் ஜிஎஸ்டி பிரீமியம் தான் நீங்க கட்டணும். ஓகேயா? அதை மட்டும் நீங்க என்ஷூர் பண்ணணும். மற்றபடி ரொம்ப சிம்பிள். இந்த இதுல ஏதாவது ஒரு டவுட்ஸ் நீங்க இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா வேணும் அப்படின்னா சார் நீங்க சொல்லலாம். இல்லாத பட்சத்துல நீங்க கேள்வி நேரத்துல கேட்டீங்கன்னா நான் கொஞ்சம் தெளிவா சொல்றேன். இது போக வேற நான் நினைக்கிறேன் எல்லா இதையும் டச் பண்ணிட்டேன்னு. சார் வேற ஏதாவது நான் விட்டுட்டேன்னா இந்த ஒரே ஒரு பாயிண்ட் மேடம் தான், சொல்லுங்க சார். ஈனேஜ் பத்தி நம்ம கொஞ்சம் பேசினோம். If you can throw some light on that. கண்டிப்பா சார். இப்ப எல்லாருக்கும் ஈனாஷ் வந்து ஒரு பூன் மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லுவேன் நான். ஃபர்ஸ்ட் அது ஈனாஷ் வரும்போது ரொம்ப நிறைய ஹடில்ஸ் இருந்தது. சில பேங்க்ஸ் வந்து த்ரூ ஆச்சு, த்ரூ ஆகல, கஸ்டமர் கிட்ட போய் அவங்களுடைய பேங்க் டீடைல்ஸை கேட்க முடியல, ஏடிஎம் கார்டு கேட்க முடியல, அப்படியெல்லாம் நம்ம மக்களுக்கு ரொம்ப இதா இருந்தது. எப்ப நம்ம வந்து நியூவா ஈனாஷ்க்கு இப்போ அக்டோபர்ல நியூ பாலிசிஸ்க்கு வந்தோம் இல்லையா, ஒரு பாலிசி ரிஃபைனிங்க்கு வரும்போது ரொம்ப சிம்பிளா பண்ணிட்டோம். அதுவும் மார்ச்ல வந்து ரொம்ப சிம்பிளா ஆயிருச்சு. எப்படி ஆயிருச்சுன்னா ஒரு டியூ தான் நீங்க கட்ட முடியல. இப்ப என்ன கண்டிஷன் எல்லாருக்கும் தெரியும்ல, நீங்க வந்து மந்த்லி டியூ ஈனாஷ்ல வரப்போறீங்க அப்படின்னா 3 டியூஸ் கட்டணும். 3 டியூஸ் கம்பல்சரி. இது எல்லாருக்கும் தெரியும் தானே?
எப்ப 3 டியூஸ் வேண்டாம், ஒரே ஒரு டியூ வேணும்னா நீங்க அப்பமே ஆன் தி ஸ்பாட் அதை வந்து நீங்க கம்ப்ளீட் த்ரூ பண்ணினீங்கன்னா ஒரு டியூ கட்டினா போதுமானது. இது வந்து நீங்க ப்ரொபோசல் என்பி பேப்பர் கீன் பண்ண உடனேயும் பிரான்ச் வந்து உங்களுக்கு எஸ்கலேட் பண்ணி தருவாங்க அந்த பேப்பரை ஃபார் ராட்டிபிகேஷன். கஸ்டமர் கிட்ட நீங்க போகலாம். கஸ்டமர் கிட்ட போகும்போது இவ்வளவு நாள் நம்ம என்ன கேட்டுட்டு இருந்தோம்னா ஏடிஎம் கார்டு கேட்டிருந்தோம். இப்போ வந்து அழகா ஆதார் ரொம்ப ஸ்மூத்தா போகுது. ஆதார் நம்பர் வச்சு, ஏன்னா அவங்க ப்ரூஃப் நமக்கு ஃபர்ஸ்டே தந்துடுறாங்க, ஆதார் தந்துடுறாங்க, பேன் தந்துடுறாங்க, பேங்க் டீடைல்ஸ் தந்துடுறாங்க. அப்போ ஆதார் நம்பர் வச்சு ரெண்டே ரெண்டு ஓடிபி. ஒரு ஓடிபி வந்து அந்த அவங்களுடைய பேஸ் டீடைல்ஸ் கரெக்டாங்கிறதுக்கு, இன்னொன்னு பேங்க்ல இருந்து அவங்களுக்கு ஒரு ஓடிபி. ரொம்ப குயிக்கா வந்துருது. ஏன்னா நிறைய ஏஜென்ட்ஸ்க்கு நாங்க பேப்பர் கிளீன் பண்ணிட்டு கையோட பக்கத்துல இருந்து சொல்றோம். அசோகன் சாருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு பேப்பர்ல அவர் ரொம்ப கத்துக்கிட்டாரு. ஏன்னா ஓடிபியே வரல, கஸ்டமரோட 2-3 நாள் போராடி அந்த அத்தனை நாள் செஞ்சதுனால அந்த வேலையை வந்து ரொம்ப தெளிவா கத்துக்கிட்டாரு. அந்த மாதிரி ரொம்ப சிம்பிள். தெரியாத ஏஜென்ட்ஸ் வந்து அழகா நீங்க வந்து என்பி பர்சனலோ இல்ல பிஎஸ்ஓ இல்ல ஆபீசர்ஸோ யார வேணா கேட்கலாம், ஈஸியா கத்துக்கோங்க. அது வந்து எப்போ நமக்கு த்ரூ ஆகுதோ அங்கேயே நம்ம வேலை முடிஞ்சது. ஏன்னா நம்ம இவ்வளவு நாள் என்ன செஞ்சுட்டு இருந்தோம், பாலிசியை கம்ப்ளீட் பண்ணிட்டு கஸ்டமர் கிட்ட போய் அதை த்ரூ பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். இப்ப அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப லேட்டஸ்டா லாஸ்ட் வீக்ல பிரான்ச்ல அந்த அமெண்ட்மெண்ட்டே வந்துருச்சு. 3 மந்த்ஸ்க்கான டியூவை நீங்க த்ரூ பண்ணாத பட்சத்துல இட் வில் பி ஆட்டோமேட்டிக்கலி கன்வெர்டட் இன்டு குவார்டர்லி மோடுங்கிற ப்ரோக்ராமே வந்துருச்சு ஃபீப்ல. ஓகேயா? அப்போ வந்து நீங்க கஸ்டமர் கிட்ட தெளிவா சொல்லிடணும், உங்க அக்கௌண்ட்ல இருந்து தான் பிடிக்கணும், அக்கௌண்ட்ல இருந்து பிடிக்கிறதுக்கு நாங்க த்ரூ பண்றோம், நீங்க கரெக்டா பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும். அதை ரொம்ப முக்கியமா சொல்லணும். பிஃபோர் த டேட் ஆஃப் டிடக்ஷன் அதை ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஏன்னா எல்லாரும் எனக்கு 15ஆம் தேதி தான் டிடக்ஷன், 15ஆம் தேதி காலையில 10 மணிக்கு கொண்டு போய் அக்கௌண்ட்ல பணம் கட்டுறேன், இது ஆகவே ஆகாது. முதல்ல தான் பேங்க்ல அப்படியெல்லாம் இருந்தது சிஸ்டம். இப்ப சிஸ்டம் ஆன் பண்ண உடனே டெபிட் விழுந்துரும் எல்லாருக்கும். ஓகே, அது நைட் பிஃபோர் 12 நீங்க அந்த அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருக்காங்கிறத நீங்க பார்க்கணும். ஏன் இதை பார்க்கணும்னு சொன்னா, பெனால்டி வந்து நம்ம அக்கௌண்ட் த்ரூ பண்ணதுக்கு அப்புறம் டிஃபால்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் இன்சபிஷியன்ட் ஃபண்ட்ஸ்னா நம்ம வந்து ஒரு 125 ரூபாய் எல்ஐசி பிடிக்கிறாங்க, பேங்க் பிடிக்கிறாங்க பாருங்க, அது நம்ம பிரீமியத்தோட ஜாஸ்தியா இருக்கு. அதனால நீங்க வந்து கஸ்டமருக்கு இதை ஃபர்ஸ்டே நீங்க சொல்லிடணும். ஒரு பேங்க் அதெல்லாம் ஸ்டேட் பேங்க் சார்ஜ் பண்றதெல்லாம் பார்த்தா நம்ம 2-3 பிரீமியம் கட்டிடலாம், அப்படி சார்ஜ் பண்றோம். அதனால ஒரு ஸ்டேஜ்ல ஏஜென்ட்ஸ் வந்து கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு வேண்டாம் இந்த ஈனேஷா வேண்டாம் அப்படின்னு சொல்ற லெவலுக்கு போகுது. அதனால இதை வந்து நம்ம தெளிவா இநேஷ்ல போகும்போது நீங்க கஸ்டமரை கண்டிப்பா நீங்க எஜுகேட் பண்ணணும். இது வந்து பேங்க்ல இந்த டேட் அது அதுல டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் நீங்க முதல்ல ரொம்ப கவனிக்கணும். ஏன்னா ஒன்ஸ் வந்து ரொம்ப அவசரமா பேப்பரை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஐயோ எனக்கு 28ஆம் தேதி சேலரி பணம் இருக்காது, எனக்கு பிடிக்க வேண்டாம், நீங்க டேட்டை மாத்துங்கன்னா அதற்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க வந்து அந்த பாலிசி வந்து மோடு சேஞ்ச் பண்ணணும். இல்ல முதல்லயே கண்டுபிடிச்சீங்கன்னா, நான் நிறைய பேருக்கு கூலிங் ஆஃப் பண்ணுங்கன்னு கூட சொல்லியிருக்கேன். அந்த டேட்ல தான் கஸ்டமர் பணம் வச்சிருப்பாங்க, அப்பதான் பாலிசியை லைவ்ல வச்சிருக்க முடியும்னா நம்ம கிட்ட ஆல்டர் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. முதல்ல ஒரு வாய்ப்பு இருந்தது, நெக்ஸ்ட் இம்மீடியட் நெக்ஸ்ட் டியூ டேட்டுக்கு மாத்தும்படியா இருந்தது. எப்ப வந்து நம்ம 4 டேட் கொடுத்தோமோ, 7, 15, 22, 28 4 டெபிட் டேட் கொடுக்கும்போது ஒரு டெபிட் டேட்டுக்கும் அடுத்த டெபிட் டேட்டுக்கும் 15 டேஸ் வரும் பட்சத்துல நம்மளால டேட் ஆஃப் இத டெபிட்டை நம்மளால மாத்த முடியாது. அப்போ நீங்க இநேஷ்ல போகும்போது ஃபர்ஸ்ட் கஸ்டமர்கிட்ட கேட்கும்போது பேலன்ஸ் மெயின்டைன் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த டேட் கன்வீனியன்ட்டா இருக்கணும் அப்படி கேட்கணும். அந்த டேட்டை வந்து நம்ம டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் தள்ளி வச்சிடணும். அதை நீங்க ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க பிஃபோர் நம்பரிங். அதே மாதிரி ஒரு டியூ சிங்கிள் டியூ தான் வேணும்னா நம்ம அப்பவுமே அதை வந்து அதே என்டர்டெயின் பண்ணுங்க, அதுதான் ரொம்ப நல்லது. ஏன்னா இமீடியட்டா அதை வந்து நீங்க த்ரூ பண்ணிட்டு சக்சஸ்ஃபுல் ஸ்டேட்டஸ்க்கு வச்சுட்டு நம்ம பேப்பர் கம்ப்ளீட் பண்ண பட்சத்துல நீங்க இந்த கஸ்டமர் வாங்கலாம். எவ்ரி டியூ டேட்டுக்கு பிஃபோர் ஒரு ஒரு 1 வீக்கோ இன்னும் இப்ப சூப்பரா எஸ்எம்எஸ் வந்து எல்ஐசில இருந்து நிறைய எஸ்எம்எஸ் போகுது கஸ்டமருக்கு, அழகா ரிமைண்ட் பண்றாங்க. நீங்க கூட ஒரு ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் கூட உங்க கஸ்டமருக்கு பண்ணிடலாம், இந்த டேட்ல நீங்க பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க, உங்களுடைய டியூ வருதுன்னு சொல்லி. அதனால இநேஷ் வந்து ரொம்ப பெஸ்ட் சாய்ஸ். ஏன்னா இப்ப எல்லாரும் மாசம் 10 ரூபாய் கட்ட ரெடியா இருக்காங்க. 1 லட்சம் ரூபாய் பிரீமியம்க்கு நீங்க போனீங்கன்னா ஐயோ 1 லட்சமாமாங்க, ஆனா மாசம் 10,000 கட்டிக்கலாம். அதுவும் ஐடி மக்களுக்கு 10,000ங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல பாதி போடுங்க, இதுல பாதி போடுங்க, நம்ம ஈஸியா கேட்கலாம். மியூச்சுவல் ஃபண்டுக்கு போறவங்கள கூட அழகா நம்மளுடைய எல்ஐசி சிப் பாலிசிஸ்க்கெல்லாம் நீங்க அழகா கன்வெர்ட் பண்ணலாம். இப்ப எல்லாம் நம்மளுடைய எல்ஐசி சிப் பாலிசிஸ் எல்லாமே எல்ஐசியோட யூனிட் லிங்க்டு பாலிசிஸ் எல்லாமே நல்ல growthல இருக்குது. அதே மாதிரி கஸ்டமர்ஸ் ஏஜ்டு பர்சன் கண்டிப்பா எல்ஐசி பாலிசி எங்களுக்கு வேணுமே வேணும் அப்படின்னு கேட்பாங்க. சிங்கிள் பிரீமியமா எடுக்க முடியாதுன்னு சொல்றவங்களுக்கு அழகா பென்ஷன் பிளஸ் கொடுக்கலாம். இன்னைக்கு நம்மளுடைய பென்ஷன் பிளஸ்லாம் நல்ல க்ரோ ஆயிருக்கு. இது நல்ல டைம் கூட யூனிட் பாலிசிஸ் நம்ம கன்வெர்ட் பண்றதுக்கு. அதனால நீங்க நேஷனல் எனக்கு தெரிஞ்சு திருப்பூர்ல ஒரு 4-5 ஏஜென்ட்ஸ் நான் ஐடென்டிஃபை பண்ணலாம். நேஷ்ல நேஷ்ல எம்டிஆர்டி ரொம்ப ஸ்மூத்தா ரொம்ப ஈஸியா பண்ணலாம் நீங்க. ஏன்னா உங்களுடைய இன்கம் வந்து த்ரூ அவுட் த இயர் ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு மாசம் பெரிய பிசினஸ் பண்றோம், லம்ப் கமிஷன் வருது, அடுத்த மாசத்துக்கு வேற பிசினஸ் அப்படியெல்லாம் இல்ல. நேஷ்ல பண்றோமா நம்மளுடைய கமிஷன் வந்து மந்த்லி சேலரி மாதிரி அவ்வளோ ஈஸியா ஸ்ப்ரெட் ஆயிரும்.
சின்ன சின்ன பாலிசியா இருக்கட்டும், பெரிய பாலிசியா இருக்கட்டும், ஈஸியா வந்து நம்மளால நேஷ்னல்ல வாங்க முடியும். இப்போ வந்து அந்த பிளாட்ஃபார்ம் ரொம்ப ஸ்மூத் ஆயிருச்சு. ஏஜென்ட்ஸ் இதை நல்லா கத்துக்கிட்டு இந்த இதுலயும் பண்ணலாம். ஓகேங்களா சார்? இன்னும் வேற ஏதாவது நடிச்சு பண்ணணுமா? இல்ல இல்ல அது கவர்டு ஃபேர்லி ஒன்றும் அது இல்லை. வேற ஏதாவது நான் விடுபட்டுட்டேன் சொல்லணும்னா சொல்லலாம். இல்ல கேள்வி இல்ல நேரம்னாலும் அவங்க கொஸ்டின் ஆன்சர்ல சொல்லுங்க. கேட்கறப்ப வேணா நீங்க யூ கேன் ஆன்சர். சொல்லுங்க சார். இஃப் யூ வாண்ட் ஏதாவது வேற ஏதாவது பேசணுமா முடிச்சுக்கலாமா மேடம்? தட் இஸ் இல்ல நான் இந்த ஒரு ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா இது என்பி சப்ஜெக்ட தாண்டி இருந்தா கூட ரிவைவல்ல வந்துங்க சார், ஸ்பெஷல் ரிவைவல் ஒண்ணு இருக்கு. நம்ம ஏஜென்ட்ஸ் நிறைய பேருக்கு தெரியல. இந்த முறை தான் நான் சிஆர்எம்ல இருந்ததுனால, அதுவும் மார்ச் லாஸ்ட் வீக் வந்து எங்களுக்கு ரொம்ப திருப்பூர்ல நாங்க ரொம்ப ரொம்ப பிஸியா இருந்தோம் ரிவைவல் செக்ஷன். ஏன்னா எல்லா ஏஜென்ட்ஸ்க்கும் வந்து கடைசி அவங்களுடைய கிளப் மெம்பர்ஷிப் உடைய லேப்சேஷனை சரி பண்றதுக்கு அது ஒரு நல்ல டூலா இருந்தது. இது மத்த ஏஜென்ட்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். அதை வந்து லேப்சேஷன் கரெக்ட் பண்ற டூல்னு கூட நான் சொல்ல மாட்டேன். அவன் ஒரு கஸ்டமர் வந்து இப்போ மந்த்லி மோட்ல கட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 3 4 5 டியூ கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே அந்த பாலிசியை விட்டுட்டாங்க. அவங்களால கண்டினியூ பண்ண முடியல. இந்த இப்போ கரண்ட் ரிவைவலுக்கு வந்து அவங்க வந்து நிறைய டியூஸ் வித் இன்ட்ரெஸ்ட் வித் லேட் ஃபீ ஜிஎஸ்டியோட கட்டுறது வந்து சிரமமா இருக்கும் பட்சத்துல அழகா அதை வந்து நீங்க ஸ்பெஷல் ரிவைவல்ல ஒரு லைவ் பாலிசியா மாற்றலாம். அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான், அந்த பாலிசி வந்து பெய்ட் அப் ஸ்டேட்டஸ் அப்ரூவ் ஆயிருக்க கூடாது. அதுக்கு மைனர் லைஃப்க்கு அது அலவுட் கிடையாது. அதே மாதிரி அந்த குரூப் 2 பாலிசி அது என்ன 933 இல்ல, ஸ்டாண்ட் அலோன் பிளானுக்கு இல்ல. அது இல்லாம ஒரு லாபோ உமங்கோ 914 915 அந்த பாலிசிஸ் எல்லாமே நீங்க லைவுக்கு கொண்டு வந்துடலாம். ஒரு லேப்ஸ்ட் பாலிசி லைவுக்கு அழகா கொண்டு வரலாம். அந்த எப்படி அது கண்டினியூ பண்றேன். இப்போ ஒரு 5 டியூ கட்டியிருக்காங்க. நீங்க இப்ப வரீங்கன்னா நம்ம கரண்ட் மந்த் வந்து அவங்களுடைய டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்டா இருக்கும். பிஃபோர் 5 டியூஸ் தள்ளி வச்சு டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் அந்த இடத்துல பிக்ஸ் பண்ணுவோம். அப்போ அவங்க கஸ்டமர் கட்ட வேண்டியது ஒரே ஒரு டியூ தான் கட்டுவாங்க. ஒரு குவார்டர்லி, ஒரு மந்த்லி, ஒரு ஹாஃப் ஏர்லி அப்படி கட்டி அந்த பாலிசியை லைவுக்கு கொண்டு வந்துடலாம். அவங்களுக்கு ஒரு லேட் ஃபீயோ ஒரு இதோ இருக்காது. என்ன அவங்களுடைய மெச்சூரிட்டி இந்த கரண்ட் டேட்ல இருந்து ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் லேட்டா கிடைக்கும் அவங்களுக்கு, அவ்வளவுதான். இதை வந்து ஒரு நல்ல டூலா எடுத்து ஏஜென்ட்ஸ் வந்து அவங்களுடைய லேப்ஸ் பாலிசிஸை லைவுக்கு கொண்டு வரலாம். உங்களுடைய கஸ்டமர் அந்த டைம்ல அவங்க கட்டாம விட்டுட்டாங்க, இப்ப கட்ட ரெடியா இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த ஸ்பெஷல் ரிவைவ்ல சொல்லலாம். 22க்கு அப்புறம் 9 சீரிஸ் பிளான்ஸ் எல்லாமே அதுக்கு எலிஜிபிள் ஃபார் இது. எஃப்ஐபில இருந்து 3 இயர்ஸ் தாண்டி இருக்கக்கூடாது. அதுவும் ஒரு கண்டிஷனா இருக்கும். மோர் தென் 3 இயர்ஸ் ஆயிருக்க கூடாது. இது வந்து நீங்க கவனத்துல எடுத்துக்கிட்டு உங்களுடைய லைஃப்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க. அப்புறம் எல்லா ஏஜென்ட்ஸ்க்கும் நான் சொல்ல விரும்புறது, இந்த பிசினஸ் வந்து இந்த ப்ரொஃபஷனல் அதை உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் பாருங்களேன். ப்ரிஃபர்டு எல்லாத்தையும் சொன்னேன், ஸ்பெஷல் சொன்னேன், ஏஜென்ட்ஸ் ப்ரொஃபஷனல்னு சொல்ல மறந்துட்டேன். எல்லாருக்கும் தெரியும் தானே நீங்க எல்லாரும் ப்ரொஃபஷனல்னு. 5 இயர்ஸ் ஸ்டாண்டிங் இருந்தாலே நீங்க எல்லாரும் ப்ரொஃபஷனல். அப்போ அந்த ப்ரொஃபஷன் நம்மளும் ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கும்போது இந்த ப்ரொஃபஷனை எவ்வளவு நம்ம நேசிக்கணும் இல்லையா? அந்த ஒரு நம்ம கிட்ட அந்த ஒரு கிராட்டிடியூடும் எல்ஐசி மேல ஒரு கிராட்டிடியூட் இருந்ததுன்னா நீங்க இந்த ப்ரொஃபஷனை ரொம்ப சூப்பரா பண்ணலாம். எல்லாரும் ரொம்ப நல்ல பிரமாதமா பிசினஸ் பண்ணி நல்ல ஏர்ன் பண்ணணும். எல்லாரும் எங்க மீட்டிங்னு சொன்னா எல்லாரும் அந்த பறைக்கே சொல்லிட்டு இருக்கோமே, உங்கள யாரையாவது ஒருத்தர் சொல்லலாம்ல, அந்த அளவுக்கு நீங்க முயற்சிக்கலாம். எல்லார்கிட்டயும் அந்த திறமை இருக்கு. கண்டிப்பா நீங்க எல்லாரும் அந்த, ஏன்னா அந்த இன்கம்க்கு வந்து நமக்கு எந்த ஒரு லிமிடேஷன்ஸும் இல்ல, ஏஜுக்கு லிமிடேஷன்ஸும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு நான் எல்ஐசி திருப்பூருக்கு வரும்போது ஒரு சீனியர் ஏஜென்ட் அவங்களுடைய சன்னே வந்து டெவலப்மெண்ட் ஆஃபீஸர். ஆனா அந்த இப்போதைக்கு இப்ப அவர் இல்ல. நான் சென்னை வரும்போது அவர் தவறி போயிட்டாரு. அவருக்கு வந்து 82 ஏஜ் நான் வரும்போது. எங்களுடைய என்பி வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கும். நான் வர்றதுக்காக காத்துட்டு இருப்பாரு. நான் வந்து எப்பவுமே கொஞ்சம் கரெக்டா டயத்துக்கு போயிருவேன். ஆனா எனக்கு முன்னாடி வந்து என் சீட்ல உட்காந்துருப்பாரு படியேறி வந்து. அப்ப நான் சொல்லுவேன், சார் நீங்க வந்து சென்னியை பண்ணுங்க சார் பாரு சார், நீங்க ஒரு ப்ரப்போசல் வச்சிருக்கேன்னு சொன்னீங்கன்னா நான் கீழே வந்து வாங்கியிருப்பேன். நீங்க எனக்காக இல்ல, நான் இங்க வந்து தர்றதுதான் மரியாதை, நான் எனக்கு நல்லா முடியற வரைக்கும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி பொறுமையா இருந்து அந்த பேப்பரை கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த ஒரு டெடிகேஷனை வந்து நான் அந்த ஏஜென்ட்ஸ் ஃபோர்ஸ் கிட்ட நான் பாக்குறேன். இப்பவுமே சில ஏஜென்ட்ஸ் வந்து ரொம்ப டெடிகேட்டடா அந்த ப்ரொஃபஷன் பண்றாங்க. ஆபீஸ் வச்சு கஸ்டமரை கரெக்டா ரிமைண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து அவங்க ஃபேமிலியில ஒருத்தரா நின்று அவங்களுடைய எல்லா இதுக்கும் சப்போர்ட் பண்ண அந்த மாதிரி ஏஜென்ட்ஸும் இருக்காங்க. நீங்க அப்படிதான் இருக்கணும். அவங்க ஃபேமிலியில ஒருத்தரா இருக்கணும் முகவர்கள் எல்லாரும். உங்க இந்த இதுக்காக நான் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு நான் உங்களுக்கு டீடைல்ஸ் கொடுத்தனா தெரியல. இருந்தாலும் இவ்வளவு பொறுமையா கேட்டவங்க எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க அடுத்து உங்களுடைய கேள்விகளை தொடுக்கலாம், பதில் சொல்ல ரெடியா இருக்கேன். தேங்க்யூ சோ மச் மேடம். அதாவது நீங்க தென்காசியில இருந்ததுனால குற்றால அருவி மாதிரி அடிச்சு தள்ளிட்டீங்க அப்படியே. டப்ப 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 டப்புன்னு வெள்ளம். எங்களாலதான் வெள்ளத்துல குளிக்க முடியல போல இருக்கு, அந்த மாதிரி அடிச்சு தள்ளிட்டீங்க நீங்க. நல்ல அருமையான இருந்தது. நல்ல, அதாவது நீங்க எது வேணுமோ அவசியமானதா அழகா பேசினீங்க. ஏன்னா இங்க எல்லாருக்குமே
நீங்க சொன்ன மாதிரி எங்க குரூப்பே எல்லாருக்குமே எல்லாம் தெரிஞ்சதுதாங்க ப்ரொஃபஷனல். சார், எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இந்த குரூப்னோட விஷனே ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸா ஆக்கணுங்கிறதா நீங்க பார்த்திருப்பீங்க ம். எங்களோட விஷன். ஸோ அப்படிதான் நாங்க வி ஆர் டூயிங் அண்ட் செலக்டிங் த செஷன்ஸ் அண்ட் ஆல். நல்லா ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப சரிங்க ஐ திங்க் ஆல் ஏஜென்ட்ஸ் வில் பி பெனிஃபிட்டட் ஃபார் திஸ். நான் இவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நான் 1 or 2 queries எனக்கு இருக்கு. என்னன்னா, சொல்லுங்க இட்ஸ் சார். நாட் அபவுட் ஜஸ்ட் டு மேக் த கஸ்டமர், என்ன சொல்றது, கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியா பண்றதுக்கு இந்த ரினிவல் ஜிஎஸ்டியை ம். ஒய் நாட் தே மேக் ம். ஆன்லைன் வித் ரெனிவல் வித் ஜிஎஸ்டி. வித் கிவிங் ஜிஎஸ்டி வைவர். ஏன்னா ம். அதுல ரொம்ப எல்லாரும் சிரமப்படுறாங்க அது என்ஆர்இ கண்டிப்பாங்க சார். தெரிஞ்சுக்கிறதுனால. நம்ம கூட அதை ஹையர் ஆபீஸ்க்கு நம்ம இது ஒரு சொல்லலாம் சார். ஃபீட்பேக் தான். இட் இஸ் ஏன்னா நாட் அபவுட் இது அதுக்கு ஃபீட்பேக் ஒரு தான் இது. வாய்ப்பு இருக்குங்க சார். இப்போ என்ஆர்ஐ கஸ்டமருக்குன்னு ஒரு லிங்க் வச்சிருக்காங்க, என்ஆர்ஐஸ்க்குன்னு ஒரு லிங்க் இருக்கு. த்ரூ தட் லிங்க் அவங்க அவங்களுடைய என்ஆர்இ அக்கௌண்ட்ல இருந்து செலுத்துற மாதிரியான வசதி அவங்க கண்டிப்பா வைக்கலாம். ஏன்னா அவங்க அவங்க மட்டும், ஆனா அது அவங்க அங்கதான் இருக்காங்களாங்கிறதுக்கு ப்ரூஃப் வேணும். என்ஆர்ஐ இருக்கும் பட்சத்துல மட்டும்தான் ஜிஎஸ்டி வேவரோட கட்ட இல்ல, that முடியும். can be sent by mail இல்லையா? இது if ம். necessary they can ஏதாவது சம்திங் ஒரு some kind of authentication. இப்ப இதெல்லாம் 2-way authentication என்னெல்லாமோ இருக்க. அதனால இருக்குங்க சார், அது ஃபியூச்சர்ல அதெல்லாம் வரலாம். ஆனா நம்ம ஒரு ரெப்ரசென்ட் பண்ணணும் சார். கண்டிப்பா ஒரு ஃபீட்பேக் தரலாம் சென்ட்ரல் ஆபீஸ்க்கு. ஆமா, அது கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்கும். ஸோ இப்போ ம். மேடம் நீங்க சொன்னதுல இருந்து புரிஞ்சுட்டு சும்மா லைசென்ஸ் வாங்கினா போறாது, கார் ஓட்டணும் இல்லையா? காரை ஆமா, வாங்கினா கார் ஓட்ட தெரியணும். ஸோ கண்டிப்பா ஏஜென்ட் லைசென்ஸ் வாங்கினா ஏஜெண்டா ஒர்க் பண்ண தெரியணும். கண்டிப்பா அது சார். ஒர்க் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நாலேஜ் வேணும், அண்டர் ரைட்டிங் வேணும். வேணும். யாருக்கு என்ன கொடுக்கணும் இவ்வளவுதான் நமக்கு தெரியணும். ஆமா சர்வீஸிங் ஆமாங்க சார், அப்புறம் கண்டிப்பா சர்வீஸிங் சார். விட்டுருங்க என்ன. யாருக்கு என்ன கொடுக்கணும் தெரியறதோட ஆமா அதுக்கு என்ன எல்லாம் நிறைய ஏஜென்ட்ஸ் வந்து அந்த ஸ்பாட்ல போயிட்டு உங்களுக்கு இதுக்கு மெடிக்கல் வேணுமா வேண்டாமாங்கிற டவுட் இன்னுமே வருது நம்ம ஏஜென்ட்ஸ்க்கு. ஆமா. அதனால சார் எனக்கும் லைசென்ஸ் இருக்கு, ஆனா காரும் வீட்ல இருக்கு, பார்க்கிங்ல இருக்குன்னா ஓட்ட தெரியலன்னா என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி டிரைவர் வச்சு ஓட்டணும். வி ஆர் த டிரைவர் வச்சு ஓட்டினா எத்தனை நாள் ஓட்ட முடியும்? அப்புறம் அதானுங்க சார். அந்த டிரைவர் ஆக்சிடென்ட்னா கிளைம் தான் வரும் அப்புறம் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ அதைத்தான் மேடம் இன்னைக்கு கன்வே பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க சார். நல்லாவே எல்லாமே நல்ல பிரமாதமா ஆர்டிகுலேட் பண்ணாங்க. இந்த ஆர்எஃப்ங்கிறது ரெக்வஸ்ட் ஃபார் மோடிஃபிகேஷன், am I ரைட்? ஆமா ஆமாங்க சார். கரெக்ட் தானே? ஆமா கரெக்டா கரெக்டா. அது நம்ம பிரான்ச்ல அந்த என்ஆர்ஐ மாஸ்டர் கிரியேட் பண்றோம் சார் அதை. அதுதான். எனிவே என்னோட பாயிண்ட்ல அவ்வளவுதான் மேடம். தேங்க்யூ ஸோ ம். மச். நண்பர்களே, இந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடா கேள்வி கேளுங்க. 1 நிமிஷத்துக்கு மேல எடுத்துக்காதீங்க. கிறிஸ்பா இருங்க, ப்ரிசைஸா இருங்க. ஏன்னா அதர்ஸ் நிறைய கேள்வி கேட்கணும். வி நீட் டு ஃபினிஷ் இட் பை 9:15 இல்லையா? 1 by 1 பண்ணுங்க. யார் ஃபர்ஸ்ட் பேசுறீங்க? சார் என் பேர் ஹலோ வெங்கட சுப்பிரமணியன் சார். ப்ளீஸ். வெங்கட சுப்பிரமணியன் பேசுறேன் மேடம். நான் திருநெல்வேலி யூனிட் 1 பிரான்ச்சு. வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சார். ரொம்ப கோஜென்ட்டா அழகா கொண்டு போனீங்க. ஒரு குரு, எங்க குரு கேஎஸ்ஆர் எங்களுக்கு முதல் குருன்னா நீங்க 2வது குரு. சரிங்க சார். எனக்கு ஒரே ஒரு டவுட். இப்ப நம்ம இ-நாச்சுல வந்து 3 months கம்பல்சரியாக கட்டிட்டாங்க வச்சுக்கோங்க. சரிங்க சார். சப்போஸ் ஒரு டிஃபால்ட் ஆச்சுன்னா ரிவைவல் பண்ண அப்புறம் அகைன் இ-நாச்சுக்கு போகுமா? அது ஸ்டாண்டர்டா குவார்டர்லியே நிற்குமா? கண்டிப்பா போகும் சார். இப்ப என்னன்னா நம்ம த்ரூ பண்ணிடணும் சார். ஸ்டேட்டஸ் சக்சஸ்ஃபுல் மாஸ்டர் வச்சுட்டோம்னா, நீங்க அதுவும் ஒரு கேஸ், நான் அதை சொல்ல மறந்துட்டேன், சாரி. இப்போ ஒரு டிஃபால்ட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் பிரீமியம் கவுண்டர்ல கட்டியே ஆகணும். அதை நம்ம கஸ்டமருக்கு எஜுகேட் பண்ணிடணும். நீங்க ஒரு டிஃபால்ட் ஆயிடுச்சுன்னா சொல்லிருங்க, அடுத்த தெரியும் நான் கவுண்டர்ல கட்டிடுறேன் அப்படின்னு கவுண்டர்ல கட்டிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாங்கன்னா அது த்ரூ ஆயிரும். இப்போ கஸ்டமர் என்ன நினைச்சுக்கிறாங்க, எனக்கு இந்த டியூ டேட்ல பணம் இல்ல, பிடிக்கல, அடுத்த மாசம் நான் பணம் வச்சிருக்கேன் அப்பவுமே எல்ஐசி பிடிக்கலையே, அப்படிதான் சொல்ல வராங்க. ஆனாலும் நம்ம அதை எஜுகேட் பண்ணிடணும். எஃப்இபி அப்பானா மட்டும்தான் பிடிக்கும், இன்வாய்ஸ் போனா மட்டும்தான் டியூ பிடிக்கும். அதை நம்ம நீங்க இனேஷ் கேட்கும் போதே அதை சொல்லிடலாம். அந்த கண்டிப்பா பேமெண்ட் டிஃபால்ட் ஆனா அன்னைக்கு நீங்க கட்டணும். அந்த கவுண்டர்ல பேமெண்ட் பண்ற அன்னைக்கு அவுட்ஸ்டாண்டிங் டியூஸ் கட்டி முடிச்சாச்சுன்னா நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா இ-நாச்சுக்கு போயிடும். நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா பிடிச்சிரும் சார், ஆட்டோமேட்டிக்கா பிடிச்சிரும். அது ஒரு டவுட் தான். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஆமா, நீங்க இந்த 3 months டியூ கட்டினா கூட அவங்களுக்கு த்ரூ பண்ணிடணும், அந்த நேஷ த்ரூ பண்ணிடணும். ஓகேயா? தேங்க்யூ இப்போ வந்து தேங்க்யூ. நம்ம நான் பிசிக்கல் நேஷ் மேண்டேட் எல்லாரும் மறந்துருங்க. ஆமா, எல்லாரும் ஆன்லைன் நேஷ்க்கு வாங்க, அது ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர். நான் ஓகேயா? லிங்க் வச்சு தான் கொடுக்குறேன். நீங்க சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் வச்சு, சாரி, ஆதார் வச்சு பண்ணிட்டேன் மேடம். சரிங்க சார், நல்லது. ஓகே மேடம், நானும் தென்காசிக்காரன் தான், நம்ம சாரும் தென்காசிக்காரர் தான். இந்த ஓகே, குரூப்ல நீங்க 3 பேர், ரொம்ப சந்தோஷம் மேடம். தேங்க்யூ சரிங்க மேடம், சார், தேங்க்யூ வெரி ரொம்ப மச். சந்தோஷம். தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்தது செல்வம். சார் வணக்கம் சார். சரி பேசுங்க. சார் ஒரு டவுட். இப்ப என்ஆர்ஐக்கு வந்து ஜீவன் சாந்தி பிளான ஆனந்தாவுல போடலாமா சார்? போடலாமா மேடம்? சார் என்ஆர்ஐக்கு இது ஆனந்தா கிடையவே கிடையாதுங்க சார். சோ சாரி. ஓகே தேங்க்யூ. சரி மேடம். இந்தியன் ரெசிடென்ட்க்கு மட்டும்தான் ஆனந்தா, இன்னும் இப்ப என்ஆர்ஐக்கு எக்ஸ்டெண்ட் ஆகல. இப்ப அவங்களுக்கு ஜீவன் சாந்தி பாலிசி லாகின் பண்ற மாதிரி இருந்தா எப்படி மேடம் பண்ணணும்?
அவங்க வந்து ஆன்லைன் நீங்க லாகின் பண்ண இங்கே பேப்பர்லாம் சப்மிட் பண்ணிடலாம் சார் என்ஆர்ஐக்கு. அவங்கள வந்து அமௌண்ட் வந்து ஃப்ரம் என்ஆர்இ அக்கௌண்ட்ல இருந்து அனுப்ப சொல்லலாம். நம்ம பிரான்ச் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அவங்க அமௌண்ட்டை. அப்புறம் நான் சொன்ன மாதிரி நம்ம யூஆர்என் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு வித்தவுட் ஜிஎஸ்டி அந்த பாலிசி தரலாம். சிங்கிள் பிரீமியம்ல இஷ்யூவே இல்லைங்க சார். ஜிஎஸ்டி வேவருக்கு ஒரே ஒரு ஒன் டைம் தான். அதனால நம்ம அதை சிம்பிளா ப்ரொசீட் பண்ணிடலாம். நம்ம எல்ஐசி அக்கௌண்ட் அவங்க மெயிலே நீங்க எல்ஐசி அக்கௌண்ட் டீடைல்ஸ் ஷேர் பண்ணுங்க, நான் அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றேன் அப்படி சொல்லிட்டு நம்ம அந்த ஃபுல் அமௌண்ட்டை நீங்க வித்தவுட் ஜிஎஸ்டி டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பிரான்ச்ல நம்ம யூஆர்என் கிரியேட் பண்ணி அந்த பாலிசியை கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே. இப்ப லாகின் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட சைன் வந்து எப்படி மேடம் சைன் வாங்க முடியாது? த்ரூ போஸ்ட் மூலியமா தான் வாங்கணுமா இல்ல மெயில் இ ஆர்டர்? சைன்? ஆமாங்க சார். மெயில் ஆர்டர்னா நீங்க த்ரூ போஸ்ட் வாங்கணும், பிரான்ச்ல பண்ணணும். அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க ஏன்னா அக்ஷய் சாந்தி எல்லாம் அவங்களுக்கு அலௌடு தான். நீங்க கொஞ்சம் சிரமமா இருக்கும் பட்சத்துல, ஏன்னா இதை வந்து எல்ஐசி கொஞ்சம் அக்செப்ட் பண்றாங்க தான். ஏன்னா அவங்களுடைய குரியர் சார்ஜஸே நமக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், அங்க இருந்து அவங்களால அனுப்ப முடியாது. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ப்ரப்போசல் ஃபார்ம் அவங்க டவுன்லோட் பண்ணி சைன் பண்ணி திரும்ப ஸ்கேன் இமேஜா நம்ம மெயிலுக்கு வைக்கலாம். அதை நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். நீங்க விட்னஸ் வந்து நீங்க இது ஒரே சாரி ஒரு விஷயம் நாங்க எல்லாருக்கும் சொல்ல மறந்துட்டேன். என்ஆர்ஐ ப்ரப்போசல் அங்க இருக்கும் பட்சத்துல, அதாவது எஃப்என்ஐஓ சொன்னேன், மெயில் ஆர்டர் பிசினஸ் சொன்னல, அதுல விட்னஸ் வாங்கும்போது ப்ரப்போசல் விட்னஸ் வந்து அங்க யாராவது தான் போடணும் சார். முதல்ல எல்ஐசியோட ரூல் என்னவா இருந்ததுன்னா, ஒரு ஸ்டூடெண்டா இருந்தா அவங்களுடைய டீனா இல்ல ஒர்க் பண்ற இடத்துல எம்ப்ளாயர் அப்படியெல்லாம் இருந்தது. இப்போ அதுல ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் எல்ஐசி தந்திருக்காங்க. எனி நெய்பர் அவங்களுக்கு தரலாம், நெய்பரோ ஃப்ரெண்டோ அந்த கண்ட்ரில இருக்கவங்க, அவங்க கூட இருக்கிறவங்க அந்த கண்ட்ரில இருக்கிறவங்க. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, அவங்க யார் விட்னஸ் போடுறாங்களோ அவங்களுடைய பாஸ்போர்ட் காப்பி பிளஸ் அவங்களுடைய அங்க உள்ள ரெசிடென்ட் அட்ரஸ், இது ரெண்டும் அவங்க தரணும். அதனால இந்த ப்ரப்போசல் நீங்க வந்து ஆன்லைன்ல வாங்கிக்கலாம். அவங்க விட்னஸ் அவங்க போட்டு அதை அப்படியே நம்ம ஸ்கேன் இமேஜா மெயில்ல வைக்க சொல்லி நீங்க அதை டவுன்லோட் எடுத்து பிரான்ச்ல கொடுக்கலாம். அந்த பிசினஸ் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரான்ச்ல இந்த irrespective ஆஃப் சம்மர் ஷூட் இதெல்லாம் பிரான்ச் பண்றதுதான். அக்ஷய் சாந்தி எல்லாம் நீங்க நான் பிசினஸ் இது நான் சிங்கிள் பிரீமியம் பண்ணும் பட்சத்துல, டேர்ம் அஷூரன்ஸ் பண்ணும் பட்சத்துல மட்டும்தான் டிஓக்கு போகணும். அப்பதான் அந்த ரூல்ஸ் எல்லாம் ஓகேயா. அதனால நீங்க சிம்பிளா பண்ணுங்க சார். நான் சிங்கிள் பிரீமியம் பண்ணுங்க அக்ஷய் சாந்தி எல்லாம். மேடம் வணக்கம். ரைட் சார். மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம் சார். மேடம் நல்லா இருந்துச்சு கிளாஸ், அட்டகாசமா இருந்துச்சு மேடம். தேங்க்யூ. ஓகே இது ஒரு சார். நல்ல வாய்ப்பு. எனக்கு ரெண்டு கொஸ்டின் தான் மேடம். சொல்லுங்க சார். நம்ம அந்த பாலிசியை சிஏடிடபிள்யூல இருந்து எடுக்கிறோம். ஏன்னா ஒரு கேஸ் ஒன்று நம்பராச்சு. அது ஆமாங்க சார். சிஏடிடபிள்யூல எடுத்தீங்கன்னா அது எடுக்கிறதுக்கு டிவிஷன் ஒரு மட்டும் எடுக்க நம்பர் முடியுமா? வேணும் சார். இல்ல டிவிஷன் ஃபுல்லா வருமா, ஆல் ஓவர் இந்தியா வருமா? சிஏடிடபிள்யூ எடுத்தா ஆமாங்க டேட் ஆஃப் சார். பர்த் சேமா இருந்தா ஆல் ஓவர் இந்தியாவிலே வருதா? வருது அது ஒரு வருதுங்க கொஸ்டின் சார். வருது ஆமாங்க இல்ல. சார். ஏன்னா சிஏடிடபிள்யூல எடுக்கணும். ஏன்னா வருதுங்க ஒரு சார். கேஸ் வந்து சிஏடிடபிள்யூ நாங்க பொறுத்த வந்து வரைக்கும் நான் சொல்லிடுறேன் மேடம். என்னோட சொல்லுங்க கேஸ் கிளைண்ட் வந்து ஒரே ஒரு பேப்பர் மட்டும் எல்லாமே மோர் தென் 5 இயர்ஸ் அது 2-3 பிரான்ச்ல போட்டு எல்லாமே காலி பண்ணிட்டாரு. என்னோட சூப்பர் ஏஜென்ட்ஸ் போட்டதுனால அது என்ன வந்துருச்சு, மொத்தம் 2.5 கோடி ரூபாய்க்கு பாலிசி போட்டிருக்காரு. ஓகே ஒரு குவார்டர்லியோட கட்டிட்டு நிப்பாட்டிட்டாரு பாலிசிய. சரி அது கடைசியா என்ன பண்ணாங்கன்னா, நாங்க கஸ்டமர்கிட்ட கேட்டோம், அவர் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஓகே நானும் எம்எச்ஆர் போட்டு எல்லாமே அனுப்பிச்சிட்டோம். திருப்பி எனக்கு ஒரு நோட்டீஸ் எல்லாமே கொடுத்து கேட்காங்க. இல்ல சார் பாலிசி லேப்ஸ் ஆனதுனால எடுக்க முடியலன்னு சொன்ன முன்னாடி எனக்கு டவுட் என்ன பண்ணான்னு கேட்கறப்ப சிஏடபிள்யூல போய் எடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சிஏடபிள்யூல போடுறப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, பிரான்ச் மதுரை டிவிஷனுக்குள்ள மட்டும்தான் எடுக்க முடியுமா எங்களுக்கு, இல்ல ஆல் ஓவர் இந்தியாவிலையும் சிடிடபிள்யூ எடுக்க முடியுமாங்கிறது ஒரு கொஸ்டின். இன்னொரு கொஸ்டின் வந்து இந்த எஸ்டிஎம் அப்ரூவல் வாங்குறோம் இல்லையா, அதர் ஆமாங்க டிவிஷன் போய் வாங்குறது, அதுக்கு வந்து நாங்க அப்ரூவலா பண்ணிடுறோம். வெளியில மெடிக்கல் பண்ணிட்டு வந்துட்டு பேப்பர் வச்சு டிவிஷனல் ஆஃபீஸ் அனுப்புற போறப்ப அதுக்கு ஒரு அலண்டம் இருக்கு. அலண்டத்தை வச்சு அனுப்புனா போதுமா இல்ல ப்ரீயராவே வாங்கணுமா? இது ரெண்டு மட்டும் கிளாரிஃபை பண்ணுங்க மேடம். ஓகே ஓகே சார். சரி, இப்போ நீங்க சொன்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொல்றேன். சிஐடிடபிள்யூல அதுலயும் அந்த நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் தான், டேட் ஆஃப் பர்த் கரெக்டா இருந்தா மட்டும்தான் அது எடுத்துட்டு வரும். ஆனா ஆல் ஓவர் இந்தியா எடுத்துட்டு வரும் சார். அந்த சிஐடிடபிள்யூல எடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒரு பாலிசி நம்பர் வேணும். ஒரு பாலிசி நம்பர் இருக்கும் பட்சத்துல தான் அதை வச்சு எல்லா நம்பரையும் நம்மளால எடுக்க முடியும். அது ஆல் ஓவர் இந்தியா அந்த ஆப்ஷன்ல போட்டு எடுத்துக்கலாம். ரெண்டாவது ப்ரையர் பெர்மிஷன் வாங்குறதுங்கிற பட்சத்துல நீங்க அந்த எஸ்டிஎம்ல இருந்து அந்த மெயில் வந்தா போதும். என்பி டிபார்ட்மெண்ட் தான் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்பி டிபார்ட்மெண்ட் அந்த இது கேட்பாங்க, அந்த பிரிண்ட் அவுட் அதுல எடுத்து வச்சா போதுமானது. ஓகே மேடம். தேங்க்யூ மேடம். அதே மாதிரி நீங்க சொன்ன ஒரு விஷயம் சார், அந்த ஒரு பாலிசி லேப்ஸ் ஆயிருச்சு, ரிவைவ் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல அது இப்போ நீங்க அது தெரியாம விட்டுட்டாங்க. இப்ப தெரிஞ்சே சில பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா, இப்ப டேர்ம் பாலிசி நமக்கு வந்து ஜீவன் அமர் இருக்கு, அமர் வந்து வித் ஏபி. இதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு அமுலியா ஜீவன் எடுத்திருப்பாங்க, எனக்கு ஏபி இல்லாம டேர்ம் பாலிசி எடுத்துட்டேன், அதை போய் ரிவைவ் பண்றதுக்கு நான் நியூ அமர் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பட்சத்துல நம்ம இங்க இருந்து ப்ரொபோசல் ஃபார்ம் அனுப்பும் போதே அதுக்கு வந்து ஒரு ரிவைவல் வெய்வர் அனெக்ஷர்னு ஒரு ஃபார்மேட் இருக்குங்க சார்.
அதுல நம்ம அந்த கஸ்டமர் கிட்ட எனக்கு வந்து இப்ப ஏபியோட உங்களுடைய புது ப்ராடக்ட் வேணும், நான் அந்த பாலிசியை ரிவைவ் பண்ண விரும்பல அப்படிங்கிற ஒரு டிக்ளரேஷனோட சைன் வாங்கி நம்ம அனுப்பிட்டோம்னா அப்படியே கொடுத்துருவாங்க டெசிஷன். அதுல வந்து ஓகே நம்ம மேடம், வெயிட் பண்ண தேவையில்லை. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம். இது ஓகே 2 சார். கொஸ்டின் தான் மேடம் எனக்கு கேள்வி. ரைட். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. விஜயகுமார், விஜயகுமார். மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம் இந்த பிடபிள்யூ ரைடர் எடுக்கணும்ல மேடம், ஆ அது வந்து அந்த கமென்ஸ்மெண்ட் டேட்ல தான் நம்ம கொடுக்கணுமா இல்ல எப்போ வேணாலும் கொடுக்கலாம்? கண்டிப்பா பாலிசி அது ஆனிவர்சரியில கொடுக்குறது தான் எடுக்க முடியும் சார். இல்ல இப்ப நீ பிடபிள்யூபி கேக்குறாரு, பிடபிள்யூ கேக்குறாரு. பிடபிள்யூபி தானே சார்? ஆமாங்க மேடம். பிடபிள்யூபி ரைடர். ஆமா, நீங்க இப்ப இந்த ஓகே வருஷம் எடுக்க விட்டுட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பாலிசி ஓகே ஆனிவர்சரியில இப்ப அது மார்ச்ல தான் போட்டீங்கன்னா அடுத்த மார்ச் 25 மார்ச்ல எடுக்க விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க ஓகே 26 மேடம். பிரீமியம் மார்ச் டியூ கட்டுறதுக்கு முன்னாடி வெய்வருக்கான அப்ளை ஓகே பண்ணி எல்லாம் முடிச்சு அந்த வெய்வர் பிரீமியத்தோட நீங்க ரினுவல் பிரீமியம் கட்டணும். நெக்ஸ்ட் இயர்ல ஓகே தான் கட்ட முடியும். நெக்ஸ்ட் பாலிசி ஆனிவர்சரி ஓகே தேங்க்யூ கமென்ஸ்மெண்டோட தான், நெக்ஸ்ட் இயர் தேங்க்யூ. கமென்ஸ்மெண்டோட தான் பண்ண முடியும். ஒரே ஒரு ஓகே கண்டிஷன், தேங்க்யூ. 5 வருஷம் அவுட்ஸ்டாண்டிங் பிபிடி இருக்கணும். ப்ளீஸ் நோட். இருக்கணும் ஏஜ் 50 அந்த அந்த ஆமா. ஏஜ் லிமிட்ல இருக்கணும். பேரண்ட் ப்ரொபோசர் ஏன்னா 55 நீங்க கீழே இருக்கணும். அடுத்த கேள்வி நீங்க அதை 55 கேட்பீங்க, அதனால சொன்னேன். மேடம் வந்து சரி, நீங்க கேட்ட கேள்விக்கு சொல்லிட்டாங்க 55. மேடம். நான் ஜஸ்ட் வாண்டட் டு ஆட், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சரிங்க. ஓகே ஓகே தேங்க்யூ வே- சார் தேங்க்யூ வேற தேங்க்யூ. யாராவது? எல்லாரும் என்ன மாஸ்டர்ஸ் 50 பேரும் என்பில சூப்பர். நோ கொஸ்டின்ஸ் போல இருக்கு. மனோகரன் ரொம்ப நேரமாக ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாரு. ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க, ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ. நமக்கு என்ன இருக்கு, 10 நிமிஷம் இருக்கு. கண்ணன் சார் சொல்லுங்க. சார் நான் ஒரே ஒரு இது மட்டும்தான். மேடம்க்கு உற்சாகமான மாலை வணக்கம் மேடம். நீங்க வணக்கம் தீப்பொறி சார். பிடிச்சு தள்ளிட்டீங்க மேடம். ரொம்ப ஓகே சார். அருமையா, இவ்வளவு ஃபாஸ்டா இவ்வளவு டெடிகேட்டடா இருக்கீங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப உற்சாகமா இருக்குது மேடம். அவ்வளவுதான் மேடம், வேற எந்த குறையும் இல்லை. தேங்க்யூ மேடம். டவுட் எதுவும் இல்ல. தேங்க்யூ. தேங்க்யூ சார். கண்ணன் சார், நெக்ஸ்ட் டைம் நீங்க வீடியோல வந்தா யூ வில் பி given permission, otherwise we will not give permission to talk. சார் Okay? மனோகரன் சார். வணக்கம் மேடம். பழனி பிரான்ச் மேடம். வணக்கம் சார். மேடம் வணக்கங்க. அதாவது எனக்கு ஒரே ஒரு டவுட்னா, பாலிசி எடுக்கும்போது தாத்தாவை ப்ரொபோசல் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த மார்ச்சில் போட்டதுங்க. சரிங்க சார். அவர் ஃபாதர் வந்து வெளியே இந்த சிதம்பரத்தில் இருந்ததுனால அவர் ப்ரொபோசல் பண்ண முடியல. ம். இப்போ வந்து அவர் ப்ரொபோசலை மாற்ற முடியுங்களா நெக்ஸ்ட் இயர்? என்ன மாத்தணும் சார்? இந்த ப்ரொபோசல் மாத்துறது. ப்ரொபோசரா? ஆ வாய்ப்பே இல்லைங்க சார். சரி சரி ப்ரொபோசரை மாத்தவே முடியாது. இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்றேன். சரி இப்ப சில மேடம். டைம் பிடபிள்யூபி எடுத்திருப்பாங்க, இல்லாட்டி எடுக்காம பிடபிள்யூபி எடுத்திருந்தா அந்த பாலிசி ஆட்டோமேட்டிக்கா கண்டினியூ ஆகும். அதுல ஒன்னும் இஷ்யூ இல்ல. சரி பிடபிள்யூபி எடுக்காத இடத்துல ப்ரப்போசர் ஒரு வேலை இல்ல அப்படிங்கிறப்ப நீங்க இப்ப இருக்காங்க மாத்தணுமான்னு கேக்குறீங்க, மாத்த முடியாது. சரி இல்லாத பட்சத்துல இப்போ அப்பா வந்து ப்ரப்போசரா இருக்காங்க, தவறி போயிட்டாங்க, அந்த குழந்தையோட பாலிசி வந்து டிஸ்கன்டினியூ ஆகுது, அதை ரிவைவல் பண்றதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும் இல்லையா? அப்ப ஆமாம் வந்து மேடம். ப்ரப்போசர் சேஞ்ச் இருக்கு. சரிங்களா? அப்பதான் ப்ரப்போசர் சேஞ்ச் இருக்கு. அந்த ப்ரப்போசர் இல்லாத பட்சத்துல இருக்கு. அது நம்ம ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் வச்சு அவங்களுடைய டெத் சர்டிபிகேட் எல்லாம் வச்சு அந்த ப்ரொபோசர் அவங்களுக்கு கூட என்ன உரிமை இருக்குன்னா அந்த பாலிசியை லைவ்ல வச்சுக்கிறதுக்கு மட்டும்தான். ஓகே ஒருவேளை ஒரு எஜுகேஷனல் லோனுக்காகவோ எதுக்காகவோ அந்த பாலிசி மேல லோன் ரைஸ் பண்றதுக்கோ அதோடைய சரண்டர் வாங்குறதுக்கோ அந்த ப்ரொபோசருக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. யாரை மாத்திரமோ அவங்களுக்கு. ஓகேயா? ஓகே தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. சரி. இப்ப இந்த ப்ரொபோசருக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா அப்போ நீங்க வந்து வேற ப்ரொபோசர் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி மாத்திக்கலாம். இப்போ அட் பிரசன்ட் அதை மாத்த முடியாது. ஓகே தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ரைட் சார். தேங்க்யூ. அந்த ப்ரொபோசல் மாத்துறது நம்ம பண்ணிருக்கேன். நான் வேளச்சேரி பிரான்ச்லயே பண்ணிருக்கேன் மேடம். சரிங்க சார். நானே ஒரு கேஸ் பண்ணிருக்கேன். ரைட் ரைட். குட் மாத்திக்கலாம் குட். சார். காந்திலால் சார் சொல்லுங்க சார். அப்பதான் அந்த பாலிசியை லைவ்ல வைக்கிறதுக்காக. ஆமா ஆமா. காந்திலால் சார். குட் ஈவினிங் மேடம். இப்போ ப்ரப்போசர் சேஞ்ச் பண்றோம் இல்லைங்களா? ஆமாங்க சார். இப்போ வித் பிடபிள்யூபியோட போட்டிருக்காங்க சரி. ப்ரப்போசர் எக்ஸ்பயர். ஆ பட் எப்படின்னா நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் தான் அந்த பிடபிள்யூபி பெனிஃபிட் கிடைக்கும். ஆமா. பட் அந்த பெனிஃபிட்டுக்கு பிறகு பிரீமியம் கட்டுற மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க. ம் ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம ப்ரப்போசரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? அது பண்ணிக்கலாம் சார். மோஸ்ட்லி இப்படி வராதுங்க சார். நீங்க வராது. பட் ஆமா இப்ப வந்து என்னன்னா நம்ம 18 to 25 வரைக்கும் 25 வரைக்கும் இப்ப பிடபிள்யூபி எக்ஸ்டெண்ட் ஆயிருச்சு இல்லைங்களா? அதுக்குள்ள பிரீமியம் பெயிண்ட் டேர்ம் மோஸ்ட்லி முடிஞ்சிரும். குழந்தைங்க மேஜர் ஆயிருவாங்க. அப்படி வந்தா கூட மாத்திக்கிடலாம். ப்ரப்போசர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனா அந்த ப்ரப்போசருக்கு இந்த பாலிசி மேல எந்த ரைட்ஸ் இருக்காது. பாலிசியை லைவ்ல வைக்கிறதுக்கு மட்டும் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். ஏன்னா மேடம் இப்ப இன் கேஸ் ஆஃப் அம்ரித் பால்னு எடுத்துக்கோங்களேன், ஆமா. பிபிடி 567 தான். பட் சரி. அந்த டைம்ல ஸ்டில் த சைல்ட் வில் பி மைனர்
ஆ பட் பாலிசியில அவர் பாலிசி மேஜர் ஆனா ஆக லைவ்ல இருக்கும். 7-8 வருஷம் 5 வருஷம் கூட இருக்கலாம் அவர் மேஜர் இருக்கலாம். ஆகிறதுக்கு. அந்த ம். மாதிரி டைம்ல வந்து ப்ரப்போசர் அந்த சேஞ்ச் டைம்ல பண்ணிட்டா ப்ரப்போசருக்கு வேலையே இருக்காது இல்லைங்க பெனிஃபிட். சார். பாலிசி பிரீமியம் டேர்ம் முடிஞ்சு போயிரும் இல்லையா? பிரீமியம் டேர்ம் முடிஞ்சிரும். பட் வேற ஏதாவது பெனிஃபிட்ஸ் அதுல யூஸ் பண்ணணும்னா அந்த பெனிஃபிட்ஸ் வந்து வேற ப்ரப்போசர் ப்ரப்போசர் சேஞ்ச் பண்ணா இல்லாம கிளைம் பண்ண நம்ம கிட்ட ஒரு சின்ன டிராபேக் இருக்குங்க சார். ப்ரப்போசர் இல்லாம நம்ம வேற அதுல கிளைம் பண்ண முடியாது. ஒரிஜினல் ப்ரப்போசர் இருந்தா மட்டும்தான் ஒரு லோன் ரைஸ் பண்ண முடியும். நீங்க அடிஷ்னலா வேற ஒரு ப்ரப்போசர் வச்சீங்கன்னா அவங்களால அந்த பாலிசில லோன் ரைஸ் பண்ண முடியாது. மேஜர் ஆன பிறகு அந்த குழந்தை தான் எல்லாத்தையும் கிளைம் பண்ணிக்கணும். அப்படிதான் இருக்கு இப்போதைக்கு ரூல். மேடம் அப்புறம் இப்ப பிடபிள்யூட ஒரு பேரண்ட் போடுறாரு, யானி ஒரு ஆமா. போடக்குள்ள பிடபிள்யூபி போடல, சரி 5 வருஷம் கழிச்சு போடுறாரு. லாஸ்ட் 5 இயர்ஸ் இருக்கு பிபிடி, அந்த சரி டைம்ல போடுறாரு. பட் அந்த டைம்ல அந்த 5 இயர்ஸ் பிரீமியம் இஸ் லெஸ் தென் அந்த மெடிக்கல் நாம்ஸோடைய கம்மியா இருக்கு அப்படின்ற நேரத்துல அவருக்கு மெடிக்கல் தேவைப்படாது இல்லைங்களா? ம் ம், ம். அதாங்க சார், பிரீமியம் பேமெண்ட்டுக்காக நம்ம ப்ரொபோசர் மாத்திக்கலாம். இந்த மெடிக்கல் தேவைப்படாது இல்லைங்களா? அந்த பிடபிள்யூபி நடுவுல சேர்க்கக்குள்ள நம்ம ம். பேலன்ஸ் ஆஃப் பிரீமியம், நம்ம கட்ட வேண்டிய பிரீமியம் அவருடைய மெடிக்கல் லிமிட்ஸை விட கம்மியா இருக்கும் பொழுது அது இல்லாம இருக்கும். நம்ம பண்ணிக்கலாம் இல்லைங்களா? இல்லாம பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க சார். இப்ப நம்மளுடைய அந்த பேஸ் கண்டிஷன் என்னன்னா, நீங்க ஜெனரல் நான் மெடிக்கல்ல வராங்களா, ஸ்பெஷல்ல வராங்களா, அந்த ப்ரொபோசர் எந்த கேட்டகரியில வராங்களோ கரெக்ட். அப்பதான் அது வந்து மெடிக்கலா இல்லையான்னு தீர்மானமாகும். அந்த 5 இயர்ஸும் எஸ்யூசி நீங்க பார்க்க கூடாது. ப்ரொபோசருடைய ஏஜும் இதையும் தான் பார்க்கணும் நீங்க. சேம் இன்கேஸ் கேட்டகரி நான் மெடிக்கல் கேட்டகரியில வந்தா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நான் மெடிக்கல்ல வந்தா பண்ணிக்கலாம் சார். நான் மெடிக்கல் அவங்க எலிஜிபிள், அந்த எஸ்யூசிக்கு அவங்க எலிஜிபிள்னா வித்தவுட் மெடிக்கல் நீங்க ப்ரொபோசல் மட்டும் கொடுத்து பண்ணிக்கலாம். ரைட், ஃபைன் ஃபைன். தேங்க் யூ ஓகே மேடம். ரைட் சார். தேங்க் யூ. நைஸ் எக்ஸ்பிளனேஷன். வேற யாராவது கேள்விகள் இருக்கா? மேடம் வந்து கேள்வியே கேட்காத அளவுக்கு கரெக்டா எல்லாம் அடிச்சு தள்ளிட்டாங்க. அதனால வெரி கிளியர், கிறிஸ்டல் கிளியர். அதனால நோ குவைரிஸ், நோ டவுட்ஸ். எஸ். ஓகே. சார் குட் ஈவினிங் சார். ஒன்லி ஒன் கொஸ்டின். குட் ஈவினிங் சொல்லுங்க சார். மேடம் குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் சார். மேடம் என்னது ஒரே கொஸ்டின். 823 ஒரு பிளான் அமுல்யா ஜீவன் ஒரு கஸ்டமர் கொடுத்திருந்தேன் மேடம். ஓகே 30 லட்சம். இப்போ வந்து பிப்ரவரி 2025 கட்டல அவரு. ஓகே ரிவைவல் பண்ணணும் அப்படின்னா ஸ்பெஷல் ரிப்போர்ட் வருது அவருக்கு. சரி. அவர் என்ன கேக்குறாருன்னா 30 லேக் எனக்கு பத்தாது, எனக்கு 50 லேக் வேணும் அப்படின்னு கம்பெனில கேட்டிருக்காங்க. 50 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் வேணும்ட்டு. அவர் அதை விட்டுட்டு இப்ப ஃப்ரெஷ்ஷா ப்ரப்போசல் கேக்குறாரு. பட் என்ன சொல்றாங்கன்னா அதை ரிவைவல் பண்ணணும்ங்கறாங்க. அதுதான் ஒரு டவுட்ல நிக்குது அதுக்கு மேடம். தான் இப்ப நான் ஒரு ஐடியா சொன்னேன் பாருங்க சார். நீங்க இப்ப வந்து அவருக்கு ஃப்ரெஷ்ஷா நீங்க வந்து ஒரு ஜீவன் அமரோ இல்லாட்டி இவாட்டம் அது எதுனாலும் கொடுங்க. கொடுத்துட்டு ரிவைவல் வெய்வர் அனெக்ஷர் ஒரு ஃபார்மேட் இருக்குங்க சார். அதுல நீங்க தெளிவா எழுதுங்க, எனக்கு அந்த பாலிசி சம்மர்ஷூட் பத்தல, எனக்கு புது பாலிசி நான் எல்ஐசியோட ஜீவன் அமர் வித் ஏபி இருக்கிறதுனால இதை நான் வாங்குறேன், அதனால எனக்கு அதை வெய்வர் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பா பண்ணுவாங்க எல்ஐசி. அது என்பில அக்செப்ட் பண்றாங்களா மேடம்? என்பில அக்செப்ட் பண்ணுவாங்க சார். நீங்க அது ரீசன் வேலிடா என்ன கொடுக்கணும். என்ன மேடம்? ரீசன் வந்து வேலிட் ரீசன் இருந்தா அக்செப்ட் பண்ணுவாங்க. எனக்கு அதை இல்ல விட இது இதுதான் நல்ல ரீசன் மேடம். என்னங்க சார் ரீசன் இதுதான். அவருக்கு 50 ரீசன் லட்சத்துக்கு நீங்க பாலிசி இதே வேணும். சொல்லலாம். எனக்கு வந்து நான் இப்போ சம்மர்ஷூட் கம்மியா எடுத்துட்டேன், இப்போ எல்ஐசியோட புதிய ஜீவன் அமர எடுக்க விரும்புறேன், 50 லேக்ஸ்க்கு எடுக்க விரும்புறேன், அதனால ரெண்டுமே டேர்ம் பாலிசிங்கறதுனால நான் அதை இக்னோர் பண்ணிட்டு புதிய பாலிசி எடுக்கிறேன் அப்படின்னு ஒரு ரீசன் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அக்செப்ட் பண்ணுவாங்க. இல்ல அதுக்கு ஏதாவது கொஸ்டின் இது இருக்குங்களா மேடம்? லெட்டர் ஒரு ஃபார்மேட் ஃபார்மேட் இருக்குங்க சார். என்பி டிபார்ட்மெண்ட்ல எல்லா பிரான்ச்சஸ்லயும் இருக்கு. நீங்க சொல்லுங்க, இல்லாட்டி எனக்கு ஒரு வாட்ஸ்அப் போடுங்க, நான் உங்களுக்கு அனுப்பி தரேன். அது என்ன மேடம்? ரிவைவல் சொல்லுங்க மேடம், நாளைக்கு கேட்டுறேன். ரிவைவல் வெய்வர் அனெக்ஷர். ரிவைவல் வெய்வர் வெய்வர் அனெக்ஷர் ஒரு சிம்பிள் ஃபார்ம். அதுல கஸ்டமர் கையெழுத்து போடணும், பிரான்ச் மேனேஜர் சைன் பண்ணணும், எஸ்டிஎம் அப்ரூவ் பண்ணுவாங்க. ஒரே ஃபார்மேட்ல 3 பேருமே அப்ரூவ் நீங்க வேணா பண்ணுவாங்க. எனக்கு அனுப்புங்க மேடம், நான் எங்க குரூப்ல போட்டு விட்டுறேன். சரிங்க சார், நான் அனுப்பி So that all of them தரேன். will be benefited இல்லையா? ஓகே ஓகே அனுப்பி தரேன் சார். ஓகே சார் சிவராமன் சார் மேடம் ஒரே ஒரு நிமிஷம் மேடம். சொல்லுங்க சார் இதுல வந்து என்னன்னா அன்மோட்டிவோட பிரீமியம் கூட இருக்கும். நீங்க யுவட்டாம் கேட்டு எடுத்தீங்கன்னா கூட அதை கூட சொல்லலாம் சார். நான் முதல்ல எடுத்த ரிவூல் பண்ண இதே ஸ்பெஷல் ரிப்போர்ட் வருது, பிரீமியம் பிரீமியம் எனக்கு ஜாஸ்தியா இருக்கு, எனக்கு இது வந்து கண்டிப்பா. பண்ணி. ஏன்னா நான் வந்து 5 கேஸ் பண்ணிருக்கேன் அது மாதிரி லெட்டர் இல்ல கொடுத்து சார். பண்ணிருக்கேன் நான். சார் ஆனா ஃபர்ஸ்ட் எடுத்தது 30 லட்சத்துக்கு அவர் 6000 தான் கட்டுறாரு. இல்ல நீங்க 30 லட்சத்துக்கு நீங்க யுவட்டாம் எடுத்தீங்க, இதை விட கம்மியா வரும். அதான் கம்மியா வரும். அதுக்கு இல்ல அந்த ரீசன் மேடம் சொன்னாங்க இல்லையா, வேலிட் ரீசன் வந்து பிரீமியம் நான் கூட கட்டுறேன், அக்செப்ட் பண்ணுவாங்க சார். பிரீமியம் நான் கூட கட்டுறேன். அதுல வந்து இப்ப எனக்கு லேப்ஸ் போனாலும் பிரீமியம் வந்து ஜிஎஸ்டியோட கட்டுவேன். அதனால எனக்கு வந்து இப்ப யுவட்டாம்ல வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் எல்ஐசில கொடுத்துருக்கீங்க. சோ அதனால எனக்கு வந்து அந்த பாலிசி ரிவூல் பண்ணல, இந்த பாலிசி ரிவூல் பண்ணிட்டு வேலிட் ரீசன் கொடுத்தீங்கன்னா பண்ணிருக்கலாம். ஏன்னா என்னோட ஓன் லைஃப்ல நான் பண்ணிருக்கேன்.
ஓல்டு டிஸ்கஸ் பண்ணிருக்கேன், அதுக்காக சொன்னேன். ரைட் சார். ஓகே, தேங்க்யூ மேடம். சரி. ரொம்ப அருமையா ஓகே இருந்தது மேடம் செஷன். சார். யுவா ரொம்ப டேர்ம் நாளைக்கு முன்னாடி நீங்க சார் அட்டென்ட் பண்ணிருக்கீங்க. சொன்னதுனால ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். யுவா டேர்ம்க்கு வந்து எம்ஹெச்ஆர் வந்து கண்டிப்பா பிஎம் அபவ் ஏபிஎம் பிஎம் தான் போடணும் சார். டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் சிஎல்ஐஸ்க்கெல்லாம் இல்ல. யுவா டேர்மை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் எம்ஹெச்ஆர் வந்து நீங்க இன்சார்ஜ் தான் ஏபிஎம் மேடம் பிஎம் கிட்ட கொடுக்கணும், தான் பிஎம் வாங்கணும். இன்சார்ஜ். ஆமா, ஏபிஎம் பிஎம் கிட்ட வாங்கணும் யுவா டேர்ம். அது உள்ளபடியே நல்ல பெஸ்ட்டுங்க சார். ப்ரீமியம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அட்பார் வித் பிரைவேட் இன்சூரன்ஸ் நம்ம அதை கொண்டு வந்திருக்கோம். அது நீங்க தாராளமா யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் சூப்பரா சொல்லலாம் யுவா டேர்ம். மேடம் யுவா டைம் வந்து மேக்சிமம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க மேடம் ஏன் சார்? பிரான்ச்லயே. ஏன் கொடுக்க இல்ல மாட்டேங்கிறாங்க? யுவா டைம் வந்து மினிமம் இன்கம் மினிமம் 50 லேக்ஸ் இல்லைங்க இல்ல சார். மினிமம் மினிமம் 50 லேக்ஸ் மேடம். ஆனா இன்கம் வந்து 10 lakhs மேல இருக்கணும் அப்படியே சொல்லி தர மாட்டேங்கிறாங்க. இல்ல. இன்கம் 7 லேக்ஸ் இருக்கட்டுமே. 7 லேக்ஸ் இருக்கே. நீங்க அந்த இப்ப எஜுகேஷன் மட்டும் பாருங்க. மார்ச்ல கொஞ்சம் கிராஜுவேஷனா ரிலாக்ஸ் இருந்தா பண்ணாங்களே சார், மார்ச்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணாங்களே, பாத்திருப்பீங்க சர்க்குலர் நீங்க. ஓ சரிங்க சார். 7 லேக்ஸும் போதும் சார். ஓகே சார். ஏன்னா அங்க 10 lakhs தான் இன்கம் வேணும்னு சொல்லிட்டு இன்கம் இருக்கணும். இது பண்ண கிராஜுவேட்டா மாட்டேங்கிறாங்க. இருக்கணும் சார். அதுல கிராஜுவேட்டா இருந்தா ஒரு இது, கிராஜுவேஷன் இல்லாட்டி இன்கம், அது கிராஜுவேஷனை பேஸ் பண்ணி இன்கம் அதுல நீங்க கொடுக்கலாம் தாராளமா. இவா தேங்க்யூ 2 மேடம். crore அபவுக்கு தான் கிராஜுவேஷன் மஸ்ட். அது வரைக்கும் நீங்க தாராளமா தரலாம். ஓகே மேடம், தேங்க்யூ. ரைட். யுவாட்டம் பத்தியெல்லாம் நம்ம த்ரெட் பேர அனலைஸ் பண்ணி செஷன்லாம் நடத்தியிருக்கோம். நீங்க யூடியூப்லாம் பார்க்கணும். பாக்குறது இல்லைங்கிறது தெரியுது. எப்பவுமே நீங்க புதுசா வந்த மாதிரி இருக்கு. எனவே தப்பு இல்லை கேட்கறது. பட் ஓகே ரைட். ஓகே சார். ஸ்பெஷல் ரிப்போர்ட் எல்லாமே எடுக்கலாம். ஒரு கண்டிஷன்ல வந்து ஸ்பெஷல் ரிப்போர்ட் எல்லாமே மெடிக்கலோட வச்சு கூட யுவா எடுக்கலாம். அந்த கண்டிஷன் இருக்கு 25 lakhs கொண்டு. அதாவது சார் வந்து அழகா எடுத்தாரு கிளாஸ். யுவா அப்படியே எடுத்தாரு. என்னன்னு குரூப்ல பாருங்க. வேற யாராவது பேசணுமா? ஓட் ஆஃப் தேங்க்ஸ் படிச்சு முடிச்சுக்கலாமா? மேடம் ஒரு क्वेश्चन பரமசிவம் ரிப்போர்ட் சார். பேச போறீங்களா சார்? சோமசுந்தரம் சார். எஸ் சார். ஹலோ சார், நீங்க அசோகன் சார் பேசுறீங்களா? சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். சார் எல்லாம் பேசி முடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஹலோ சொல்லுங்க சார். சார் ஏன்னா இப்ப நான் வந்து லோக்கல்ல டெய்லி அவங்க மேடத்தை பாக்குறேன். அதனால வந்து அடுத்தவங்களுக்கு வழி விட்டு நான் வந்து இது பண்ணல. நான் அதான் ரீசன், வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி. ரொம்ப வந்து சிறப்பா எடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? மத்தவங்க எல்லாருமே வந்து தெரிஞ்சுட்டு நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. அது முழுமையா போய் சேரணுங்கிறது நம்மளோட நோக்கம். அதுல எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது. ஆக ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் மத்த விஷயங்கள் எல்லாமே வந்து மேடத்தை வந்து நான் நேர்ல பார்த்து நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நன்றி. வாழ்றோம். தேங்க்யூ மேடம். ஒன் மோர் क्वेश्चन மைனர் லைஃப். மேடம் பரமசிவம் சார் வணக்கம், சொல்லுங்க. மைனர் லைஃப்ல வந்து ப்ரொபோசல் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்க இல்லைங்களா? ஆமாங்க சார். அப்போ அப்படி பண்ணும்போது வந்து ப்ரொபோசல் நம்ம சேஞ்ச் பண்றோம். லைஃப் அசூட் வந்து மைனரு. ஸோ ப்ரொபோசல் டெத் ஆயிடலாம். அந்த சேஞ்ச் பண்ண ப்ரொபோசலும் டெத் ஆயிடலாம்னு வச்சுங்க. ஓகே. லைஃப் அசூடும் மைனரா இருக்கும்போது இறந்துடுறாரு, மேஜர் ஆகாம இறந்துட்டாருன்னா அந்த டெத் கிளைம் யாருக்கு போகும்? ஏன்னா மைனரா கிளைம் எப்படி ஆகும்? குழந்தை இருக்கும்போது கிளைம் ஆகாதுல்ல. பாலிசி லைவ்ல தானே இருக்கும். அந்த குழந்தையும் இறந்ததுக்கு மேஜர் ஆகும் போது குழந்தையும் இறந்துருது. மேஜர் ஆனா நீங்க நாமினேஷன் மாத்திருக்கணும் சார். நாமினேஷன் மாத்திருக்கணும். இல்லாட்டா ஓபன் டைட்டிலா இருக்கும், லீகல் ஓபன் ஆயிரும். இல்ல மேஜர் ஆகலைங்க. நான் சொல்றேன் மேஜர் ஆக முன்னாடியே மைனர்லயே குழந்தை இறந்துரு சார். இப்போ நார்மலா வந்து ஒரு கேஸ் என்னாச்சுன்னா மைனர்ல லைஃப் அசூல் ஃபர்ஸ்ட் இறந்துறாரு. அதுக்கு பின்னாடி சரி ப்ரொபோசல் ஃபர்ஸ்ட் இறந்துடுறாங்க. ஒரு 2 வருஷம் கழிச்சு லைஃப் அசூல் இறந்துறாங்க மைனர் இருக்கும்போது. அப்போ வந்து என்னங்கன்னா டெத் கிளைம் வந்து லைஃப் ப்ரொபோசலுடைய நாமினிக்கு தான் போகும் அப்படின்ட்டாங்க. ஸோ லைஃப் அசூல் நாமினிக்கு கிடைக்காது, ப்ரொபோசல் நாமினிக்கு தான் கொடுக்க முடியும்னு சொல்லி அப்படி ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் ப்ரொபோசல் சேஞ்ச் பண்ணதுக்கு பின்னாடி இந்த ஒரு இஷ்யூ இந்த மாதிரி ஒரு நடந்தால் யாருக்கு போகும் சார்? ப்ரொபோசல் சேஞ்சுங்கிறது வந்து கண்டிப்பா ஃபாதர் அல்லது மதர் தான். அதை தாண்டி நம்ம வேற யாரையும் ப்ரொபோசராவே மாத்த முடியாதுங்க சார். ஓகே மேடம். அதாவது நாமினி 18 வயசு ஆனப்புறம் தான் மாத்த முடியும் சார். நீங்க சொன்ன மாதிரி அந்த ப்ரொபோசல் பண்றதுக்கு 300 ஃபார்ம்ல வாங்குறோம் இல்லையா? அவர் நாமினி போட்டுப்பாரு, ஃபாதர் அல்லது மதர் தான். ஒய் பேரை போட்டுப்பாரு அவரு இல்லையா? ஓபன்னாலும் அவங்களுக்கு தான் கிடைக்கும். தாத்தா ப்ரொபோசலா பாலிசி போட்டிருக்காரு. தாத்தாக்கு அப்புறம் நேரா பேரண்ட் தான் வருவாங்க. அம்மாவோ அப்பாவோ தான் வருவாங்க. வேற யாரும் கிளைம் பண்ண முடியாதுங்க சார் குழந்தைக்கு. இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு பரம வந்து இத நானும் அவரோட டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். சரிங்களா? நீங்க தனியா மேடத்துல பேசிக்கோங்க நாளைக்கு. We need to close the session. Now I would request our Mr. COT member, Mr. Kandilal, to render a vote of thanks.
காந்திலால் சார். தேங்க்யூ மேடம். வணக்கம் சார். எங்கள் குரூப்பின் அழைப்பை ஏற்று எங்க எல்லாரும் தெளிவுபடுத்தி டோட்டலா அண்டர்ரைட்டிங்ல இருந்து, அதாவது ப்ரப்போசல் டு எஃபிஆர் இதை வரைக்கும் என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கு, என்ன தேவை, அதை பத்தி ரொம்ப தெளிவா கிளியரா கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய இந்த பிஸியான டைம், ஆக்சுவலா அந்த வீக்கெண்ட் டைம், இதை நீங்க எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு எல்லாரையும் எஜுகேட் பண்ணணும் அப்படின்றதுக்கு டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம். சூப்பரா, அதாவது நிறைய கிளாரிபிகேஷன், டோட்டலா எல்லாமே ரொம்ப கிளியரா இருந்தது மேடம். என்ன நான் மெடிக்கல் என்ன கொடுக்கலாம், ப்ரிஃபர்ட்ல என்ன கொடுக்கலாம், ப்ரொஃபஷனல்ல என்ன கொடுக்கலாம், மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கிளீனா கிளாரிஃபை பண்ணிட்டீங்க மேடம். இதே மாதிரி நிறைய புதுசா கத்துக்கிறதுக்கு நிறைய தெரிஞ்சது. இப்போ ஜிஎஸ்டி வைவரை பத்தி ரொம்ப கிளீனா சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி இந்த புதுசா வெய்வர் அடெண்டர் அனெக்சர், சாரி ரிவைவல் வெய்வர் அனெக்சரை பத்தியும் இன்னைக்கு உங்க மூலியமா தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எல்லாத்தையும் கொடுத்து எங்களுக்கு டைம் கொடுத்ததுக்கு உங்களுக்கு எல்லார் சார்பாகவும் பெரிய தேங்க்ஸ் மேடம். அதாவது எப்படி ஒரு உரம் எப்படி யூஸ் ஆகுதோ அந்த மாதிரி நீங்க எங்க குரூப்புக்கு ஒரு உரமா இருந்து எங்க குரூப்பை இன்னும் மேல் மேலும் உயர்த்தி வழிநடத்த உங்களை ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம். எப்பவுமே உங்க சப்போர்ட் எங்களுக்கு இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம் மேடம். தேங்க்யூ வெரி தேங்க்யூ ஃபார் யுவர் எஃபர்ட்ஸ் மேடம். தேங்க்ஸ். வேற ஏதாவது நியூ அண்டர் ரைட்டிங் சேஞ்சஸ் புதுசா வந்ததுன்னா மேபி ஐ மே பி டிஸ்டர்பிங் யூ பை இன்வைட்டிங் யூ ஃபார் ஒன் மோர் செஷன். அதாவது வசிஷ்டர் வாயால வரணுங்கிறதுனாலதான் நாங்கெல்லாம் எடுப்போம். ஆனாலும் சார் உங்களுக்கு தெரியாதது இல்ல, நீங்க தான் எல்லாத்துக்கும் எஜுகேட் அப்படி கிடையாது. from LIC அப்படின்னா you are day in and day out you are doing and கண்டிப்பா அதத்தான் சொல்லுவேன். கார்பரேஷன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு we have to fulfill. we are the primary underwriter. கார்பரேஷனுக்குன்னு சில கைட்லைன்ஸ் இருக்கு. அதை நம்ம தெரியாம நம்ம கார்பரேஷன் அவங்க ஸ்டாஃபோட நம்ம சண்டை போடுறதுல அர்த்தம் இல்லை. நம்ம பாலிசி ஹோல்டருக்கு ஹெல்ப் பண்றோம். பட் இஸ் என்ஜாயிங் த பெனிஃபிட்ஸ். அதை நமக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம எங்கேயுமே டீவியேஷன் கிடையாது அப்படிங்கறத நான் சொல்லிட்டு இருக்கேன். எனிவே தேங்க்யூ ஸோ மச் மேடம். சார் மேடம் இப்போ கிளைம்க்கு வந்துட்டாங்க. கிளைம்லயும் நம்ம மேடத்தை கிளாஸ் எடுக்க சொல்லணும் சார். சிஆர்எம் கிளைம்ஸ்லமா சிஆர்எம்க்கு சிஆர்எம் அடுத்த கிளாஸ் சிஆர்எம் போடலாம். சிஆர்எம் மேடம் எனக்கு ஒரே ஒரு டவுட். மிந்தானத்துக்கு எனக்கு லைவா ஒருத்தர் கேட்டாங்க. அப்கோர்ஸ் நான் ஓட்டா தேங்க்ஸ் முடிஞ்சிடுது. பட் என்ன 2 நிமிஷம் இருக்கு கேட்கறேன். இது என்னன்னா பாலிசி ஹோல்டருக்கு பாலிசி எடுத்திருக்காரு, ஆனா எந்த டீடைல்ஸுமே வீட்டுல இல்ல மேடம். சரி. பட் பாலிசி எடுத்திருக்காருங்கிறது அவங்க ஒய்ஃபை சொல்ல முடியாது. ஆனா இஸ் நோ மோர் வச்சவங்களா இஸ் பாஸ்ட் அவே. ஆனா டேட் ஆஃப் பர்த் இருக்கு, எல்லாம் இருக்கு, சென்னையில தான் எடுத்திருக்காருங்கிறாங்க. எந்த டீடைல்ஸுமே இல்ல. நம்ம பிரான்ச்ல கேட்டதுக்கு டேட் ஆஃப் பர்த் இருந்து சர்வீசிங் பிரான்ச்னா பாலிசி நம்பரை we can retrieve. ஆமா கண்டிப்பா சார். In case any other branch in India, how do we retrieve the policy number in the absence of the policy number? You got my point. வாய்ப்பு கம்மிங்க சார். இப்போ நீங்க சென்னையில தான் சொன்னதுனால ஜோனல் ஆபீஸ்ல ஏதாவது வாய்ப்பு இருக்கா ட்ரை பண்ணலாம் சார். ஜோனல் ஆபீஸ்க்கு ஒரு வாய்ப்பு இருக்கு சென்னைங்கிறதுனால. ஒரு ஜோன் ஃபுல்லா உள்ளதுக்கு அவங்களால ட்ரேஸ் அவுட் பண்ண முடியும். இப்ப அவங்களால பண்ண முடியும்னா அந்தந்த ஏரியால உள்ள ஜோனல் ஆபீஸ்க்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கும். அதுவுமே செல்வம் சொன்ன மாதிரி அந்த போட்டா சொன்னீங்க இல்லையா, அதனால கேக்குறேன். அதுக்குமே பெர்மிஷன் வாங்கணும் போல இருக்கு. ஐ திங்க் வாட் ஐ ஹர்ட் சார் இல்ல பெர்மிஷன் தேவையில்ல. சிஏடபிள்யூல போய் நீங்க நம்ம உள்ள ஃபுல் சர்ச் பண்ணி டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டோம்னா, என்னுடைய கேஸ் இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கேட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவர் பேரு கேட்டாங்க, அப்பா பேர் கேட்டாங்க. சிஏடபிள்யூலயே வருது. அப்பா பேர் கரெக்டா சொல்லிட்டா நம்ம கண்டுபிடிச்சு நம்ம ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். பட் இதுக்கு கொஞ்சம் பொறுமை ரொம்ப வேணும். செக்ஷன்லயும் நம்ம கேட்கணும். கடைசி நேரத்துல போய் ஒர்க் சோர்ஸ்ல கேட்க முடியாது. பட் இது வாய்ப்பு இருக்கு. இல்ல வாட் ஐ ஹர்ட் நம்ம பிரான்ச்ல அவர் ஓன் பிரான்ச் 2 அபிஷியல்ஸ் உங்களை மாதிரியே சொன்னாங்க. சர்வீசிங் பிரான்ச்சை தவிர்த்து மிச்ச பிரான்ச்ல ரெட்ரீவ் பண்றது கஷ்டம். சிஆர்எம் பெர்மிஷனோட தான் பண்ண முடியும். மேடம் சிஆர்எம் தான் இருக்காங்க. டேட்டா பர்த் கொடுத்து சிஏடபிள்யூல கொடுத்து அப்பா பேர் சொல்லுங்க சார், கண்டுபிடிச்சிரணும். அது ஒரு எனிவே இல்ல இத பத்தி நான் தனியா பேசுறேன் உங்கள்ட்ட. ஐ வாண்டட் டு ஹெல்ப் த கிளையண்ட். வேற ஒண்ணும் இல்ல. என்னோட கிளையண்ட் இல்ல, என்னோட ஒன் ஆஃப் குரூப் மெம்பர்ஸ் தான் ஏதோ கேட்டாங்க என்கிட்ட. I wanted to help because so that he will get some difficult business. கண்டிப்பா செய்யலாம் சார். ஏன்னா பாலிசி டாக்குமெண்ட் இல்ல, ஆனா பாலிசி வாஸ் இன் போர்ஸ்.
டாக்குமெண்ட் பாலிசி வாஸ் இன் இல்லாததுக்கு ஃபோர்ஸ். நம்ம என்ன பண்றது? அதனால எனிவே தேங்க்யூ so much மேடம். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் தேங்க்யூ யுவர் தேங்க்யூ. டைம். சோமசுந்தரம் ரைட் சார், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. இட் வில் பி அப்லோடட் இன் யூடியூப் in சார் about 1 hour's time. தேங்க்யூ. ரைட். சார் Good அவங்க night. சாருக்கு சார் கேட்கிறாரு சார் சோமசுந்தரம் சார். சோமசுந்தரம் ஓகே சார். Thank you so much.